கிங் ஆஃப் தமிழ் டிராமா வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனக்காக அந்த ஆப்ஷனையும் தட்டிட்டு வாங்க. கண்டிப்பா இந்த டிராமா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பர்சனலா இந்த டிராமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டிராமா எப்படி இருந்துச்சுன்னு ஃபுல்லா கேட்டுட்டு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். ஆக்சுவலா நம்ம கதையில 2 ஹீரோ, 2 ஹீரோயின். இப்ப ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா, நடந்து வந்து நெக்லஸ் எடுத்து அவ தங்கச்சியோட கழுத்துல போட்டு விடுறா. இந்த 2 பொண்ணுங்கள் தான் நம்ம கதையோட ஹீரோயின்ஸ். தங்கச்சியோட பேரு ஷீஷி, அக்காவோட பேரு ஜூக்யூ. இவங்க 2 பேரும் ஜூ குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுங்க. இவங்களுக்கும் ஃபூ குடும்பத்தை சேர்ந்த பசங்களுக்கும் கல்யாணம் நடக்கிறத இவளோட அம்மா அப்பா முன்னாடியே பிளான் பண்ணியிருப்பாங்க. இவளோட அம்மா அப்பா 2 பேரும் உயிரோடவே இல்ல. அவங்க அக்கா தான் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பார்த்துட்டு இருக்கா. இப்ப அவன் நெக்லஸ் போட்டு விட்டு அவன கல்யாண ட்ரெஸ்ல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல, அக்கா உனக்கு தானே இன்னைக்கு கல்யாணம், நீ கல்யாண ட்ரெஸ் போடாம இந்த மாதிரி கோட்டு சூட்ல வந்து நிக்கிறேன்னு சொல்ல, நம்மளோட கல்யாணம் பிசினஸ் கல்யாணம் தான், அதுக்கு எதுக்கு கோட்டு சூட்டு, அதனாலதான் நான் நார்மலா இருக்கேன், இப்போதைக்கு ஃபேமிலியோட ஹெட் நான் தானே, அதனாலதான் நான் அந்த ட்ரெஸ் போட்டுக்கலன்னு சொல்ல, என் அக்கா எது பண்ணாலும் கரெக்டா தான் இருக்குன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவள பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நீ பணக்கார வீட்டு மருமக, பார்த்து பத்திரமா நடந்துக்க, உனக்கு அவனை பிடிச்சிருக்கான்னு கேட்க, எனக்கு அவனை பிடிச்சிருக்க பிடிக்கல அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, என் அக்கா என்ன சொன்னால கண்டிப்பா நான் செய்வேன்னு 2 பேரும் ரொம்ப பாசமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவங்க அக்காவோட அசிஸ்டன்ட் வந்து, மேடம் மாப்பிள்ளைங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, பிரைவேட் ஜெட் வர்றதுக்கு 4 மணி நேரம் டிலே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க, அப்படின்னா இன்னைக்கு வந்திருக்க கிளைண்ட வெயிட் பண்ண வைக்க முடியாது, கல்யாணத்தை டக்குன்னு முடிச்சிடலான்னு இவங்க மாப்பிள்ளையே இல்லாம அவங்க முறைப்படி கல்யாணத்தை முடிச்சிடுறாங்க. இப்ப இந்த கல்யாணம் எல்லாம் முடிஞ்ச உடனே அங்க உள்ள எல்லாரும் இவங்க 2 பேருக்கும் கல்யாண வாழ்த்து சொல்லிட்டு இருக்க, அவங்க அக்கா பாத்தீங்கன்னா ஜூ குடும்பத்துக்கு சொந்தமான மோதிரத்தை எடுத்து இவளுக்கு போட்டு விடுறான். அதை பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அக்கா இதுக்கு எனக்கு போட்டு விட்ட, இது இந்த குடும்பத்தோட தலைவி கிட்ட தானே இருக்கணும், நீ தானே இந்த குடும்பத்தோட தலைவின்னு சொல்ல, என் தங்கச்சியே இந்த குடும்பத்துக்கு தலைவிதான், நானும் நீயும் வேற வேற கிடையாதுன்னு சொல்லி அவ கையில போட்டு விட்டுட்டு இருக்க. உலகத்திலே ரொம்ப பாசமான அக்கானா ஏன் அக்கா தான் சொல்லி இது சந்தோஷமா அவங்க அக்காவை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இந்த சைடு அவங்க அக்கா பாத்தீங்கன்னா, கல்யாணம் நடந்த சந்தோஷத்துல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்க கிளைண்ட் கூட பேசிட்டு இருக்கா. இப்ப தங்கச்சிய பாத்தீங்கன்னா, அக்கா கம்மியா குடி, இன்னைக்கு உனக்கு கல்யாண நாளுன்றத மறந்துடாத, உன் வயிறு ஏதாவது கெட்டு போயிருப்போது, என்ன அந்த மெடிசன் எடுத்துக்கன்னு சொல்லி கொடுக்க, அவளும் சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க அக்கா தான் ஒட்டுமொத்த பிசினஸை பாத்துட்டு இருக்கா இல்லையா. சோ கிளைண்ட் கூட பேசுறது, ட்ரிங்க்ஸ் பண்றதுன்னா அவளுக்கு நிறைய பொறுப்பு இருக்கும். இப்ப இந்த பார்ட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோனை கூட்டிட்டு வந்து ஹீரோவோட வீட்டுல தான் டிராப் பண்றாங்க. இப்ப டிரைவர் பாத்தீங்கன்னா, மேடம் வீட்டோட நம்பர் 3 அதுக்குள்ளதான் நீங்க போனேன்னு சொல்ல, இவ்வளவு சந்தோஷமா அவளோட ஃபர்ஸ்ட் நைட்காக உள்ள வந்துட்டு இருக்க. அதான் அது 8ஆம் நம்பர் வீடு. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின்ஸ் 2 பேரையும் ஃபோ குடும்பத்தோட அண்ணன் தம்பிங்களுக்கு தான் கட்டி வைக்கிறாங்க. 2 பேரோட வீடு பக்கத்துல பக்கத்துல தான். ஒருத்தனோட வீடு 8ஆம் நம்பர், இன்னொருத்தனோட வீடு 3ஆம் நம்பர். இவன் 3ஆம் நம்பர் வீட்டுக்குள்ள போறதுக்கு பதிலா 8ஆம் நம்பர் வீட்டுக்குள்ள மாறி போயிட்டு இருக்க. இந்த சைடு அவங்க அக்காவை தான் கட்டுறாங்க. அவங்க அக்காவை கூட்டிட்டு வந்து அவங்க டிரைவர் ஸ்டாப் பண்ண, அவளும் போதையில 8ஆம் நம்பர் ரூமுக்குள்ள வர்றதுக்கு பதிலா 3ஆம் நம்பர் ரூமுக்குள்ள வந்துடுறா. 2 பேருமே பாத்தீங்கன்னா வீடு மாறி உள்ள வந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி உள்ள போயிட்டு இருக்கா. அவங்க போன கொஞ்ச நேரத்துல அவங்க 2 பேரோட புருஷனுங்களும் அங்க வந்துடுறானுங்க. இவங்க 2 பேரும் தான் நம்ம கதையோட ஹீரோஸ். மூத்தவனோட பேரு ஃபூச்செங், சின்னவனோட பேரு ஃபூயாங். நம்ம ஷீஷிய சின்னவனுக்கும் மூத்த பொண்ண ஃபூச்செங்க்கும் தான் கல்யாணம் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. இவனோட பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆயிட்டு நான் போறேன்னு சொல்ல, டேய் அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன், அவகிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்க, அவளை புலி பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியும் போங்கண்ணான்னு சொல்லிட்டு அவன் குடுகுடுன்னு வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஷிஷ்ய தான் காட்டுறாங்க. அவன் ஹீரோவோட ரூம்ல படுத்து ஜாலியா தூங்கிட்டு இருக்க. ஹீரோ ரூமுக்குள்ள வரான். இப்பவே ரூமுக்குள்ள வந்து பார்த்தா ஒரே பெர்ஃப்யூம் ஸ்மெல்லா இருக்கு. இவன் என்ன பெர்ஃப்யூம் போட்டிருக்கா, வாசனை சூப்பரா இருக்கேன்னு இவன் உள்ள வந்துட்டு அவளோட கைய பாக்குறான். அவ கையில போட்டிருக்க ரிங்க வந்து அவங்க அக்கா போட்டிருக்க ரிங்க. அதை பார்த்தவன பூச்செங் இவ்வளவு அவளோட அக்கான்னு தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துல டக்குன்னு பவர் கட் ஆயிடுது. ஏன்னா வெளியே பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஷிஷிக்கு இருட்டுனா ரொம்ப பயம். இப்ப டக்குன்னு எந்திரிச்சு யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உன் பெட்ரூம்க்கு வர்றது உன் புருஷனா தான் இருக்கும், நான் உன்னோட புருஷன் சொல்ல, இவ்வளவு பாத்தீங்கன்னா, சாரிங்க எனக்கு இருட்டுதான் பயம், இடி இடிச்சா அதுக்கு மேல பயம் சொல்லி இவ ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இவ இப்படி கட்டி பிடிக்கிறத பார்த்தவனா அவனை பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு பிசினஸ்ல கிங்குன்னு சொன்னாங்க, இருட்டுக்கு போய் இப்படி பயப்படுறான், ஒருவேளை என்ன கரெக்ட் பண்றதுக்காக இப்படி பண்றாளோன்னு, பயப்படாத நான் தான் உன் கூட இருக்கேல, உனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லி அவளோட வாசனையில மயங்கி இவன் அவளை கிஸ் பண்ற மாதிரி போக, இவ்வளவு பாத்தீங்கன்னா, என்னங்க நான் இன்னும் இதுக்கெல்லாம் தயாராகல, வெயிட் பண்ணலாமேன்னு சொல்ல, நீ எதுக்கு கவலைப்படாத, நான் உன்கிட்ட பார்த்து பத்திரமா நடந்துக்குவேன்னு சொல்லி
இவன் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருட்டுலயே அவ கூட ஒன்னா ஸ்டே பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு இன்னொரு ஜோடியை தான் கட்டுறாங்க. இவனை பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு சின்ன பொண்ணுன்னு சொன்னாங்க. ஒன் டைம் தான் பாத்திருக்கேன். எப்படி இருக்கான்னு தெரியல. கொஞ்சம் பயப்படுத்தாத மாதிரி நடந்துக்கணும்னு இவன் உள்ள வந்து பார்க்க அவங்க அக்கா அந்த பக்கம் திரும்பி படுத்துட்டு இருக்கான். அவளை பார்த்த உடனே இதையா சின்ன பொண்ணுனாங்க, பாக்குறதுக்கு ஏன் ஹைட்டுக்கு இருப்பா போலியே, குட்டியா இருந்தா அதுக்குள்ள வளர்ந்துட்டா இதுதான் கல்யாண வளர்ச்சின்னு சொல்லுவாங்களோன்னு இவன் பேந்தன் முழிச்சிட்டு இருக்க. அங்கேயும் பவர் கட் ஆயிருது. இப்ப நம்ம ஆளு போதையில அவனை புடிச்சு இழுத்துட்டு, டேய் இப்ப நீ என் கூட ஒண்ணு சரியா மாட்டியான்னு சொல்ல. என்னது நான் ஒண்ணு சேரவான்னு கேக்குறான். ஆமா, இன்னைக்கு நீ என் கூட ஒன்னா பெட்ல இல்லைன்னு வச்சுக்க, நாளைக்கு உன்னை டைவர்ஸ் பண்ணிருவேன். நீ ஒன்னதுக்காக வெத்து வீட்டுன்னு ஊரெல்லாம் சொல்லிருவேன்னு சொல்ல. என்னது வெத்து வேட்டா? அடி நான் உன்னோட புருஷன்டின்னு இவனும் இருட்டுல கண்ணு மூணு தெரியாம அக்கா கூட பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு அவ கூட ஃபர்ஸ்ட் நைட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் யாங்க பாத்தீங்கன்னா, என்ன நம்ம ஆளோட முடி திடீர்னு குட்டையாயிருச்சு, ஒருவேளை கல்யாணத்துக்கு புது ஹேர் ஸ்டைல் வெட்டிட்டாலோ அப்படின்னு இவன் இவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. உன் வேலை முடிஞ்சுன்னா ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு தள்ளி போட அப்படின்னு சொல்ல. என்னது வேலை முடிஞ்சுன்னா தள்ளி போகவா? புருஷனை போய் இப்படி சொல்றா பாருன்னு அவன் அந்த பக்கம் திரும்பி படுத்துட்டு இருக்க. ரெண்டு பேரும் என்ன முகத்தையும் பாத்துக்கல. இந்த சைடு கட் பண்ண நம்ம ஷீஷி ஜோடியை தான் கட்டுறாங்க. அவளை பாத்தீங்கன்னா, ஏன் என்ன இவ்வளவு டைட்டா புடிச்சிட்டு இருக்கீங்க, என்னால மூச்சு கூட விட முடியல, கொஞ்சம் தள்ளுங்கன்னு சொல்ல. அதெல்லாம் முடியாது, நீ என்னோட பொண்டாட்டி, உனக்கு என்ன டைட்டா கட்டி பிடிப்பேனே தவிர அவ்வளவு ஈஸியெல்லாம் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு டைட்டா கட்டி பிடிச்சா நான் எப்படிப்பா மூச்சு விடுறதுன்னு இவ டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா ஹீரோ தான் இருக்கான். அவனை பார்த்த உடனே, மாமா இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்க. இவ டக்குன்னு அவளோட உடம்பெல்லாம் மறைச்சிட்டு ஹீரோக்கு ஒரு அறைய போட அவனுக்கு அதுக்கு மேல ஷாக் ஆயிட்டு இருக்கு. நான் எப்படி இவ கூட ஒன்னா இருந்தேன், இருட்டுல என்ன நடந்துச்சுன்னு தெரியலையேன்னு ஹீரோ முழிச்சிட்டு வேகமா அவனோட தம்பிக்கு தான் கால் பண்றான். இவன் தம்பிக்கு கால் பண்ண அந்த கால ஜூக்கியோ தான் அட்டன் பண்றா. இவ அட்டன் பண்ணி யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்க, ஜூக்கியோ நீ அங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் வாய்ஸ கேட்டவுடனே இவ ஷாக் ஆயிட்டு எந்திரிக்கிறா. இவள பாத்தீங்கன்னா பூயா கூட நம்ம ஒன்னா இருந்தோன்னு இவன் பெட்ஷீட்டை விலக்கி பார்க்க அவன் அண்டர்வேரோட படுத்து கிடக்குறான். அதை பார்த்த உடனே இவன் ஒரு உதய போட அவன் இவ்வளவு பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்க. என் தங்கச்சிய பத்திரமா பாத்துக்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நானும் யாங்கும் அந்த இடத்துல இருப்போம்னு சொல்லி எல்லாரும் கிளம்பி வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை பாக்குறான். அவ கழுத்துல காயமா இருக்கு. அதை பார்த்த உடனே நம்ம ஆளுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, சீக்கிரமா உன்னோட ட்ரெஸ் எல்லாம் போட்டு வெளியே வா, உன்னோட அக்கா நம்மள பார்க்க வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா என்னோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் என்னோட சூட்கேஸ்ல இருக்கு, அது வெளியே இருக்கு, அதை எடுத்துட்டு வரீங்களா அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் முடியாது, நீ போய் எடுத்துக்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவளால எந்திரிச்சு நடக்க கூட முடியல, பயங்கரமா இடுப்பு வலிக்குது. அதை பார்த்தவனே இவனை பாத்தீங்கன்னா, சரி சரி உட்காந்துரு நானே எடுத்துட்டு வரேன்னு இவன் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்க இவ்வளவு அவளோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறான். இப்ப இவள பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டேன்னு இவன் எந்திரிக்கலான்னு பார்க்க அந்த இடத்துல ஷூவை காணும். என்னோட ஷூவை காணும், வெறும் காலோட நலந்தா சளி பிடிச்சிடும், என்ன கொஞ்சம் அங்க கூட்டு போறீங்களான்னு சொல்ல. இவன் இப்படி சொன்னவன சரி நான் உன்னை தூக்கிட்டு போறேன் வான்னு சொல்லி ஹீரோவில தூக்கிட்டு வர. அதான் ரெண்டு பேரும் இப்ப ஹால்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா பசி தாங்காம ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்க. பூச்சிங்க பாத்தீங்கன்னா கடப்பாறைய முழுங்கின மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். நம்மளால பிசினஸ் மேன் அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பான். அதனாலதான் இவனுக்கும் அவங்க அக்காவுக்கும் பேசியிருப்பாங்க, ஹீரோனுக்கும் அவங்க தம்பிக்கும் பேசியிருப்பாங்க. ஆனா இப்ப எல்லா ஜோடியும் மொத்தமா மாறி போயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வேண்டாம், சாப்பாடு டைமே முடிஞ்சு போயிடுச்சு, இப்ப போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. இப்ப உங்க அக்கா பார்த்தோன்னா, அக்கா நீ வந்துட்டியான்னு இவ சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. என்னடி ஆச்சுன்னா உங்க அக்கா கேக்குறா. அக்கா நேத்து நைட்டு கரண்ட் போயிருச்சு, இருட்டுல மாமாதான்னு தெரியாம அவர் கூட ஒன்னா இருந்துட்டேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. நானும் போதையில தப்பான ரூம்குள்ள வந்துட்டேன், ரெண்டு பேர் மேலயுமே தப்பு இருக்குன்னு இப்ப உங்க அக்கா யோசிச்சு பார்த்துட்டு என்ன சொல்றானா, நீ அந்த பூச்சங்க பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க. அவரை பத்தியா, அவரு ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு இவ சொல்ல. அதை பார்த்தோட பூயாங்க சிரிக்க ஆரம்பிக்கிறான். இப்பவே இப்படி சிரிச்சிட்டு இருக்க. அவங்க அக்கா பாத்தீங்கன்னா அதை பத்தி கேட்கலடி, அவனை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி என்ன யோசிக்கிறேன்னு சொல்ல. நீ என்ன சொன்னாலும் கண்டிப்பா செய்வேங்கன்னு சொல்றான். இவன் இப்படி சொன்ன அவங்க அக்கா பாத்தீங்கன்னா, நம்ம ரெண்டு பேரோட ஃபேமிலியும் கல்யாணம் பண்றதா அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், அந்த அக்ரிமெண்ட்டை இப்ப சேஞ்ச் பண்ணிக்கலாம், நீ என்னோட தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க, நான் உன்னோட தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல. அதை பார்த்தவனா அவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆயிட்டு இருக்க. பூச்சங் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க இது ஒண்ணுதான் வழி, சரி இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. என்னப்பா நீங்களா பேசிட்டு இருக்கீங்க, என்ன பேச விட மாட்டேங்கிறீங்க, என்னோட விருப்பம் என்னன்னு கேட்க மாட்டீங்களான்னு அவ சொல்லிட்டு இருக்கு. உன்னோட விருப்பத்தை நான் கேட்கணுமா, நேத்து நைட்டு என் கூட சந்தோஷமா தானே இருந்த, நீ பார்த்து வச்ச வேலையை பாரு, சொல்ல போனா என்னை விட நீ ரொம்ப ஹாப்பியா இருந்த, அதனால உன்னோட விருப்பத்தெல்லாம் நான் கேட்க மாட்டேன் போடான்னு அவங்க அக்கா சொல்லிட்டு இருக்க. பூயாங்க அமைதியா உட்காந்துடுறான். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரோட குடும்பத்துக்கும் மேரேஜ் அக்ரிமெண்ட் இருக்கு, அந்த அக்ரிமெண்ட்ல நம்மளோட நேம் எல்லாம் மாத்திக்கலாம். இன்னும் நம்மளோட கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ணாம இருந்தது ரொம்ப நல்லதா போச்சு.
இப்ப 2 பேரோட ஜோடி தான் மாறி போயிருச்சே. இப்ப போய் கரெக்ட்டா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம்னு சொல்ல, அவங்களும் ஓகேன்னு சொல்றாங்க. இப்ப ஜூக்கியூ பார்த்தீங்கன்னா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு, அவ இந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு ஃபூயாங் வந்து ஃபூச்சன் கூட பேசிட்டு இருக்கான். "ஏன்டா அண்ணா, ரொம்ப வருஷம் கல்யாணம் ஆகாம தனியா இருந்த, நீ எப்புட்றா அந்த சின்ன பொண்ண இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்ல, "வாய மூடிட்டு அமைதியா போ. இல்லன்னா உன் வாய ஒடிச்சு போட்டுருவேன்னு" இப்படி சொல்லிட்டு இருக்க. "சரி, சரி நான் கிளம்புறேன்னு" அவன் இந்த இடத்த விட்டு போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் ஷிஷி பார்த்தீங்கன்னா, "ஹஸ்பண்ட் நீங்க பார்க்கறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. அதுவும் இந்த ட்ரெஸ்ல சூப்பரா இருக்கீங்கன்னு" சொல்லிட்டு, இவ கலகலன்னு பேசிட்டு இருக்க. அது பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆக்சுவலா நம்ம ஷிஷி பார்த்தீங்கன்னா, ரொம்ப கலகலப்பான பொண்ணு. எப்பவுமே ரொம்ப சுட்டித்தனமா இருப்பா. இப்ப அவ இப்படி பேசுறத கேட்ட உடனே, இவன பார்த்தீங்கன்னா, "நான் எப்போதும் போடுற ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். உனக்கு தான் ஏதோ வித்தியாசமா தெரியுது. இனிமே என்ன புருஷன்லாம் கூப்பிடாதன்னு" சொல்ல, புருஷன புருஷன்னே கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுறதுன்னு இவ கேட்க, "என் பேர சொல்லியே கூப்பிடுன்னு" ஹீரோ சொல்ல, இவளும் சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இவன பார்த்தீங்கன்னா, "நம்ம 2 பேரும் இந்த வீட்ல இருக்கிறது சரியில்ல. எனக்கு இன்னொரு ஹவுஸ் இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம 2 பேரும் போலாம். உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கன்னு" சொல்ல, இவளும் ஓகேன்னு சொல்றா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவளோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவும் வரான். இப்ப இவன பார்த்த உடனே, "இத தூக்கிட்டு வாங்கன்னு" சொல்ல, பார்த்தா நம்ம ஆளால அத தூக்கவே முடியல. அத பார்த்த உடனே, "டேய் டக்குனு தூக்குடா" அப்படின்ற மாரி ஹீரோ சிக்னல் காட்ட, ஹீரோவோட அசிஸ்டன்ட் இவளோட லக்கேஜ தூக்கிட்டு அவளோட வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப இவங்க 2 பேரும் காருக்குள்ள தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோ அவள பார்க்குறான். அவள பார்த்த உடனே இவனுக்கு நைட்டு நடந்தது ஞாபகம் வந்த உடனே ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்க. "என்னாச்சு? உங்க முகம் சிவந்து போன மாரி இருக்கு. ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு" பூச்சிங் சொல்லிட்டு இருக்க. இவள பார்த்தீங்கன்னா, ஜெல்லி சாப்பிட்டுட்டு இருக்கா. இவ இப்படி சாப்பிடுறத நம்மால ஒரு மாதிரி வெறுக்கி வெறுக்கி பார்த்துட்டு இருக்க. "ஏன் அப்படி பார்க்குறீங்க? வேணும்னா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. அதுக்காக இப்படி பார்க்காதீங்கன்னு" சொல்ல, பூச்செங் அந்த பக்கம் திரும்பிக்கிறான். இப்ப இவள பார்த்தீங்கன்னா, ஜாலியா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோ அவள பார்த்துட்டு, "உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு" சொல்றான். "சரி சொல்லுங்க" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "நம்ம 2 பேரோட கல்யாணமா பிசினஸ் மேரேஜ் அப்படின்றத மறந்துறாத. உங்க அக்காவா இருந்தா நான் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆனா உன்னோட பிஹேவியர்க்கு கண்டிப்பா நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். நீ என்னோட பொண்டாட்டின்றத மறந்து நடந்துக்காத. என் பொண்டாட்டியா எப்படி இருக்கணுமோ, அதுக்கேத்த மாரி உன்ன மாத்திக்க. என் கூட பார்ட்டிக்கு வர்றது, புது பிசினஸ் விஷயமா பேசுறது, எல்லாத்துக்கும் உன்னோட சப்போர்ட் தேவைப்படுது. அதுக்கேத்த மாரி கொஞ்சம் மெச்சூரா நடந்துக்க. அப்புறம் நமக்கு கல்யாணம் ஆயிருச்சு. சோ நம்ம 2 பேரும் பெட்ல ஒண்ணா ஸ்டே பண்றதெல்லாம் சாதாரண விஷயம் தான். வீக்லி 2 டைம்ஸ் நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கலாம்னு" சொல்லிட்டு இருக்க. வீக்லி 2 டைம்ஸ் தானா? அவன் டெய்லியும் பொண்டாட்டி கூட ஒண்ணா இருக்கான். இவன் என்னடான்னா வாரத்துக்கு 2 நாள்னு சொல்லிட்டு இருக்கான்னு இவ புலம்பிட்டு இருக்க. "இங்க பாரு, மனசுல இருக்க ஆசைய ஃபர்ஸ்ட் கட்டுப்படுத்த கத்துக்கணும். அதுதான் பிசினஸ்ல முக்கியமான ஒண்ணு. ஆசை நம்மள விட்டு வந்துருச்சுன்னு வச்சுக்க, பெரிய இழப்பு ஏற்படும்னு" சொல்லிட்டு இருக்க. என் புருஷன் என்ன சொல்றாரோ அதையே கேட்கிறேன்னு இவளும் சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப இவங்க 2 பேரும் வர வேண்டிய இடத்துக்கு வர, பார்த்தா அவன் ஹீரோ மேலயே படுத்து தூங்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, "சார் வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சுன்னு" சொல்ல, "நீ கார விட்டு இறங்கி போன்னு" ஹீரோ சொல்லிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோ இவள பார்க்குறான். இப்ப அவள இப்படி பார்த்தவன அவள டச் பண்ணலான்னு வர, இவ டக்குன்னு கண்ண முழிச்சுட்டு, "என்ன பண்றீங்க? தள்ளி போங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. "வாரத்துக்கு 2 டைம் என் கூட ஒண்ணா இருக்கணும்னு சொன்னேன். அத மறந்து போயிட்டேன்னு" சொல்ல, "ஆனா இப்ப நம்ம கார்ல இருக்கோம்னு" இவ சொல்ல, "கார்ல கூட நல்லா தான் இருக்கும். வேணா ட்ரை பண்ணி பாருன்னு" இவன் அவ கூட ஒண்ணா ஸ்டே பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஜூக்கியோவ தான் காட்டுறாங்க. பூச்செங் எப்படி அவன் கம்பெனில பெரிய ஆளோ, அதே மாரி ஜூக்கியோ அவ கம்பெனில பெரிய ஆளு. அவ ஒட்டுமொத்த கம்பெனியும் அவ தான் பார்த்துட்டு இருக்கா. இப்ப ஜூக்கியோ அவளோட வேலைய பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஃபூயாங் தான் வரான். ஃபூயாங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமஸான ஆள் போல. அவன பார்த்த உடனே நெறைய பிரஸ்காரங்க பேட்டி எடுக்கலான்னு வந்துட்டு இருக்க. அவங்க எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு இவன் உள்ள வந்துடுறான். இப்ப அவன் உள்ள வந்த உடனே இவள பார்த்தீங்கன்னா, "எங்க எதுக்காக வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நேத்து நைட்டு உன் முட்டியில அடிபட்டுருச்சுல, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இந்தா இத மறக்காம எடுத்துக்க, வலி குறையும்னு" சொல்ல, "அது ஒரு சின்ன காயம் தான், சரியா போயிரும்ன்னு" இவ வேலைய பார்த்துட்டு இருக்க. அவன பார்த்தீங்கன்னா, "எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருந்தா எப்படி? புருஷனை கவனிக்கிறது இல்லையா?" அப்படின்னு சொல்லி இவள பார்த்தீங்கன்னா, அவ கால்ல உள்ள காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. ஜூக்கியோ என்ன சொல்றான்னா, "எனக்கு இன்னும் 1/2 மணி நேரத்துல மீட்டிங் இருக்கு. அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ள உன்னால முடியுமான்னு?" கேட்க, "என்ன பேசுறேன்னு?" இவன் கேட்கிறான். "என்ன பேசுறேன்னு உனக்கு புரியலையா? இப்பவே ஸ்டார்ட் பண்ணலாம் வாடான்னு" சொல்லி இவள பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்லயே பூயாங் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு அவன் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணிர்றான். இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணா ஸ்டே பண்ணதுக்கு அப்புறம், "இன்னும் 1/4 மணி நேரம் இருக்கு. எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நீ கிளம்புன்னு" சொல்ல, இவன பார்த்தீங்கன்னா, "அதுக்குள்ள என்ன விட்டு துரத்த பார்க்குற? ப்ளீஸ் பொண்டாட்டி தொரத்தாதன்னு" இவன் கிஸ் பண்ற மாரி வர, அவ கிஸ் பண்ண விட மாட்டேங்கிறா. இப்ப ஜோக்கி பார்த்தீங்கன்னா, "நான் ஆஃபீஸ்ல எப்பவும் பிஸியா இருப்பேன். அடிக்கடி என்ன தேடி வர்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. நம்மளோட கல்யாண வாழ்க்கை சீக்ரெட்டா இருக்கணும். புரிஞ்சுதா?" அப்படின்னு சொல்ல, "என்ன என்ன குழந்தை மாரி நினைச்சிட்டு இருக்க? நான் ஒண்ணும் குழந்தை கிடையாது. உன்னை விட 1 வயசு தான் சின்ன பையன். நான் யாருன்றது உன்கிட்ட நிரூபிக்க வேணாமான்னு" இவ கத்திட்டு இருக்க. அவ அமைதியா இந்த இடத்த விட்டு வந்துடுறா. இந்த சைடு கட் பண்ணா ஷீஷிய தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ஒண்ணா ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்க. இவள பார்த்தீங்கன்னா, யாரோ ஒரு ஆளு என்கிட்ட சொன்னாங்க, "வாரத்துக்கு 2 தடவ தான் ஆசைய கட்டுப்படுத்தணும்னு." வாய்க்கிலேயே
பேச்சுல மட்டும் தானே இவ சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் அப்படிதான். சில டைம் தெரியாம நடந்துரும். சீக்கிரம் உன்னோட ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ரூம்ல போய் குளின்னு சொல்ல, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நடக்கவே முடியலன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலன்னா நானே பண்ணி விட வேண்டியதா இருக்கும். எப்படி வசதின்னு பாத்துக்கன்னு சொல்ல, நானே பாத்துக்கிறேன். நீ வெளிய போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ டக்குன்னு அவளோட வாய பொத்திட்டு, நீ பேசிட்டே இருக்காத. நீ பேசுறத பார்த்தா என் காதுல இருந்து ரத்தம் வர மாரி இருக்கு. டக்குன்னு உன்னோட ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெளிய வான்னு சொல்ல, இவளும் அவளோட ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெளிய வரா. இப்போ அவன் வெளிய வந்த கையோட ஹீரோவ தூக்கிட்டு வீட்டுக்கு வரான். இவ டயர்டா இருக்குன்னு சொன்னதுனால, இப்ப அவன பாத்தீங்கன்னா, அவள பெட்ல படுக்க வச்சுட்டு இவன் போய் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள இவ படுத்து தூங்கிடுறா. இப்போ ஃபூச்சேங் பாத்தீங்கன்னா, சீக்கிரம் போய் என்னோட ட்ரெஸ்ஸ சேஞ்ச் பண்ணிட்டு வான்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது போயான்னு சொல்லி இவ படுத்துட்டு இருக்கா. அவன் அமைதியா அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப இவ போனதுக்கப்புறம் இவள பாத்தீங்கன்னா, என்னால எந்திரிச்சு நடக்க கூட முடியல. சரியான லூசு பையன் அப்படின்னு ஹீரோவ புடிச்சு திட்டிட்டு, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவ ஹீரோவ பாக்கலான்னு தான் வந்துட்டு இருக்கா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, உன்ன நான் கண்டிப்பா மன்னிக்க மாட்டேன். உன் மேல கோவமா இருக்கேன்னு சொல்லி இவ ஃபூச்சேங் பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. என்ன இவ கோவமா இருக்கு அப்படின்ற மாரி அவ பாக்க, இவள பாத்தீங்கன்னா பக்கத்துலயே உட்கார்ந்து கேம் விளையாடிட்டு இருக்கா. அத பார்த்தோம்னா அவன பாத்தீங்கன்னா, உனக்காக தான் இந்த கேக் வாங்கிட்டு வந்தேன். உனக்கு பிடிக்கும்னு உன் அக்கா தான் சொன்னா அப்படின்னு சொல்ல, உண்மையாவா? உங்க மேல இருந்த கோவம் எனக்கு போயிருச்சுன்னு, இவ ஜாலியா கேக் சாப்பிட்டுட்டு, என்னங்க நீங்க குடுத்த கேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பரா இருக்கு தெரியுமான்னு சொல்ல, இவ்ள கிட்ட பார்த்தோம்னா, அவன பார்த்தீங்கன்னா கண்ணத்த தொட்டு பார்த்துட்டு, லைட்டா வெயிட் போட்ட மாரி இருக்கேன்னு சொல்ல, இவன் சொன்னத பார்த்தோம்னா அவளுக்கு கோவம் வந்துருது. எதுக்காக அப்படி சொன்ன? உன்ன கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன். உன் மேல மறுபடியும் எனக்கு கோவம் வந்துருச்சு போயான்னு சொல்லிட்டு, இவ கோச்சுக்கிட்டு வர, அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்னு இப்படி கோச்சுக்கிட்டு போறான்னு ஹீரோ முழிச்சிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா, இவ பெட்ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு பூச்சங்க தான் வரான். இப்ப உன்ன பார்த்தீங்கன்னா, இவன் ஏன் கோவப்பட்டானோ ஒண்ணும் புரியலன்னு, என் மேல ஏதாவது கோவமா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன்னு இவ காத பொத்திட்டு இருக்க. அவன பார்த்தீங்கன்னா, குழந்தை மாரி பண்ணிட்டு இருக்காத. எனக்கு பொண்டாட்டியா நடந்துக்கன்னு சொல்லி அவள கட்டி பிடிச்சுட்டு, நீ வெயிட் போட்டிருக்கன்னு சொல்ல வரல. உன்னோட ஹைட்டுக்கு இந்த வெயிட் ரொம்ப கம்மி. இன்னும் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்ல வந்தேன்னு, இவன் தான் ஐஸ் வச்சுட்டு இருக்கா. இவ்ளோ அமைதியா தூங்கிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஷீஷா எந்திரிச்சு பார்க்க அந்த இடத்துல ஹீரோவ காணோம். இவ அவளோட அக்காவுக்கு கால் பண்ண, அந்த கால ஃபோயாங் தான் அட்டெண்ட் பண்றான். இப்ப அவன பார்த்த உடனே, என் அக்கா ஃபோன் எப்படி வாங்கிட்டேன்னு சொல்ல, உங்க அக்கா எந்திரிச்சு ஆஃபீஸ்க்கு போயிட்டா. ஃபோன வச்சுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்க. எங்க அக்கா எப்பவுமே இப்படிதான். சீக்கிரம் எந்திரிச்சுருவா. அதே மாரி சீக்கிரமா தூங்க போயிருவா. ரொம்ப டிசிப்ளினா நடந்துக்குவான்னு சொல்லிட்டு இருக்க. அதுதானே என்ன அவ கிட்டயும் விட மாட்டேங்குது. எப்படியாவது அவள கரெக்ட் பண்ணி ஆகணும்னு சொல்ல, உங்க அண்ணன் மட்டும் என்னவா? அவனும் அப்படிதான் அப்படின்னு சொல்லி இவன் பேசிட்டு ஃபோன வச்சிர்றா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க. பார்த்தா பின்னாடி தான் ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன கண்டுக்காம இவன் முன்னாடியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு, "பூச்சன் இந்த இடத்துல இருக்குது நீ சொல்ல மாட்டியா? நீ பாட்டுக்கு சைலண்டா உட்கார்ந்து என்ன பார்த்துட்டு இருக்கன்னு" சொல்ல, ஃபர்ஸ்ட் விஷயம் நான் உன்ன கவனிக்கவே இல்ல. 2வது விஷயம் நீ என்னோட புருஷன் பொண்டாட்டி. 3வது விஷயம் உன்ன பார்க்கறது ஒண்ணும் என் வேலை கிடையாது. நான் என்னோட வேலையில பிஸியா இருக்கேன். அப்படியே பார்த்தாலும் எந்த தப்பும் இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்ள பார்த்தீங்கன்னா, சரி விட்டு தள்ளுங்க. இந்த ட்ரெஸ்ல பார்க்க நான் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேனா அப்படின்னு சொல்லி, இவன் அங்கிட்டு இங்கிட்டு டான்ஸ் ஆடி காமிச்சிட்டு இருக்க. பார்க்க நல்லா தான் இருக்கானே இவனும் சொல்றான். இவன் இப்படி சொன்ன உடனே இவ்ள பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துட்டு, அப்படின்னா ஒரு கிஸ் பண்ணுங்களேன்னு சொல்லி, கிஸ் பண்ற மாரி போக இவன் கிஸ் பண்ணாம இருக்கான். அத பார்த்த உடனே இவ்ள பார்த்தீங்கன்னா, ஏன் கிஸ் பண்ண மாட்டேங்கிற? நீ என்னோட புருஷன் தானே அப்படின்னு சொல்ல, புருஷன் தான். ஆனா நீ இன்னும் பிரஷ் பண்ணாம இருக்கன்னு சொல்ல, என்னது பிரஷ் பண்ணணுமா? யோவ்! என்ன பத்தி என்ன நினைச்சுட்டு இருக்க? நான் பிரஷ் பண்ணலன்னு உனக்கு தெரியுமா? பிரஷ் பண்ணாம எப்படி கிட்ட வருவேன்? நீ எத எத நோட் பண்ணிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட ரொமான்ஸே தெரியல. சரியான மக்கு சாம்பிராணின்னு இவ திட்டிட்டு இருக்க. நான் பொண்ணுங்க கிட்ட அதிகமா பழகுனது கிடையாது. எப்பவுமே பசங்க கிட்ட தான் பேசுவேன். அதனால ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும்னு எனக்கு தெரியாதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அத பார்த்த உடனே நம்மால பாத்தீங்கன்னா, அப்படின்னா நல்ல புருஷனா இருக்க வந்து ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்ல, இவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப பூஜ்யம் பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த ரிலேஷன்ஷிப்ப வளர்த்துக்க ட்ரை பண்றேன்னு சொல்ல, சரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த தலைய சீவி விடு. ரொம்ப டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு தலை பின்னி விட்டுட்டு இருக்கான். அதான் அவன் நல்லா தான் பின்னி விட்டுருக்கான். அத பார்த்த உடனே இவ்ள பாத்தீங்கன்னா, இப்பதான் உன்னோட ரிலேஷன்ஷிப்ல 1% மேல வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம 2 பேரும் ஃபேமிலி. அதனால நமக்குள்ள இதெல்லாம் சகஜமான விஷயம். ஆனாலும் என் ஃபேமிலி ரூல்ஸ நீ கத்துக்கணும். நீ என்னோட பொண்டாட்டி. அப்படி இருக்கிறப்ப என் ஃபேமிலி ரூல்ஸ நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க. இவ்ளோ சரின்னு ஃபூச்சன் சொல்ற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கா. இப்ப கூட பாத்தீங்கன்னா, அப்புறம் ஒரு சின்ன சேஞ்ச். வாரத்துக்கு 2 நாள் உன் கூட ஒண்ணா இருப்பேன்னு சொன்னேன்ல, அது 7 நாளா மாத்திக்கலாம்னு சொல்ல, என்னது 7 நாளா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? அதெல்லாம் முடியாது 2 நாள் இருக்கட்டும்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவனும் ஓகேன்னு சொல்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவங்க 2 பேரும் அவங்க அம்மா, அப்பாவ பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. இவ்ள பார்த்தீங்கன்னா,
உங்க அம்மா அப்பாக்கு என்ன பிடிக்குமான்னு தெரியல, நீ இவ முழிச்சிட்டு இருக்க. எங்க அம்மா பிரச்சனை கிடையாது. அப்பதான் ஏதாவது சொல்லுவாருன்னு கோச்சிங் சொல்லிட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் எடுத்து ஹீரோவோட கோட்ல வைக்கிறா. இந்த ஃப்ளவரோட வாசனை சூப்பரா இருக்கும். எப்பவும் உங்க கூடவே இருக்கட்டும்னு சொல்ல இவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மா அப்பா 2 பேரும் வராங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்கா. அதெல்லாம் பார்த்தோன்னா உங்க அப்பாவுக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. இப்ப உங்க அப்பா பாத்தீங்கன்னா உன் கூட தனியா பேசணும் வாடான்னு சொல்லி ஹீரோவை உள்ள கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா உங்க அம்மா கூட நல்லா ஒட்டிக்கிறா. இந்த பக்கம் உங்க அப்பா பாத்தீங்கன்னா, "எங்க பாரு, உனக்கு ஏத்த பொண்ணு இவ கிடையாது. உனக்கு ஜூக்கியோ தான் ஏத்த பொண்ணு. அவ தான் மெச்சூரான பொண்ணு. இவ குழந்தை மாரி நடந்துட்டு இருக்கா. இவள போய் உன்னோட பொண்டாட்டின்னு சொல்லி எல்லாருக்கும் இன்ட்ரோலாம் குடுத்துட்டு இருக்காத. இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க நான் ஒரு ஐடியா சொல்றேன். 3 மாசம் டைம் தரேன். அதுக்குள்ள அவள டைவர்ஸ் பண்ற வழிய பாருன்னு" சொல்ல, அவங்க அப்பா இப்படி சொன்ன உடனே ஹீரோ அவள தான் திரும்பி பார்க்கறான். இப்ப அவள திரும்பி பார்த்துட்டு, அவ கோட்ல ஒரு பூ குடுத்தா இல்லையா? அந்த பூவையும் பார்த்துட்டு, "கண்டிப்பா நீங்க சொல்றதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். 1000 தான் இருந்தாலும் இவ என்னோட பொண்டாட்டி. அவ என் பொண்டாட்டின்றத நான் தான் சூஸ் பண்ணேன். அவள நல்லபடியா மாத்தி கொண்டு வருவேனே தவிர, அவள டைவர்ஸ் பண்றது, அவள விட்டுட்டு வர்றது நடக்காத காரியம். இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி, ஹீரோ பாத்தீங்கன்னா டைவர்ஸ் பேப்பர கிழிச்சு போட்டுட்டு ஹீரோயின கூட்டிட்டு வந்துரு. அத பார்த்தோன்னே உங்க அப்பாவுக்கு பயங்கர காண்டாகுது. இப்ப அவங்க 2 பேரும் வெளிய வந்துட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா, "என்னாச்சு பூஜம்? உன் முகமே மாறி போயிருக்கு. உங்க அப்பா திட்டினாருன்னு" சொல்ல, அவரு ஏன் என்ன திட்ட போறாருன்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. "இல்ல, நான் பார்க்க சின்ன பொண்ணு. உங்க வீட்டுக்கு மூத்த மருமகளா இருக்க தகுதி இல்லாத பொண்ணு. அதெல்லாம் சொல்லி உங்க அப்பா திட்டியிருப்பாரேன்னு" சொல்ல, நான் நெனச்சத விட நீ ஸ்மார்ட்டா தான் இருக்க. அந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாதன்னு பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மா தான் வராங்க. இப்ப அவங்க வந்து உன்னோட ஹேண்ட் பேக்க மறந்து வச்சுட்டு போயிட்டம்மா இந்தான்னு சொல்ல, இவ்ளோ சந்தோஷமா வாங்கிக்கிறா. இப்ப இவங்கள பாத்தீங்கன்னா, உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும்ப்பா அப்படின்னு சொல்ல, அப்படின்னா நான் கார்ல வெயிட் பண்றேன். நீங்க 2 பேரும் பேசிட்டு வாங்கன்னு அவ அந்த இடத்த விட்டு போக, அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "இங்க பாரு, நீங்க 2 பேரும் சரியான மேட்ச். அவள பார்க்கும்போதே தெரியுது. ரொம்ப நல்ல பொண்ணு, இன்னசென்ட்டான பொண்ணு. அவள நல்லபடியா பாத்துக்க. யாரும் அவள புலி பண்ண விட்றாதன்னு" சொல்ல, "அம்மா, எங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து நீங்க மட்டும் தான் சொல்லியிருக்கீங்க நாங்க 2 பேரும் சரியான மேட்ச்ன்னு. வேற யாருமே சொன்னதில்லன்னு" சொல்ல, அவளோட மனசு ரொம்ப நல்ல மனசு. அது அவகிட்ட பேசும்போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு ஏத்த பொண்ணு அவ தான். அவள நீ தான் நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு வந்துடுறான். இப்ப அவங்க 2 பேரும் கார்ல உட்கார்ந்துட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா, உங்க அம்மாக்கு என்ன ரொம்ப புடிச்சிருக்குன்ற விஷயம் எனக்கு நல்லா தெரியுது. ஆனா உங்க அப்பாக்கு தான் என்ன பிடிக்கல. அவர கரெக்ட் பண்றதுக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு இவ கார்ல படுத்து தூங்கிட்டு இருக்க. கார்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா உட்காரணும். எப்படி உட்காரணும்ன்றத கத்துக்க. என் பொண்டாட்டினா இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த இடத்துல உட்காரவே பிடிக்கலன்னு சொல்லி, போய் டிரைவர் பக்கத்துல உட்காந்துக்கிறா. இந்த இடத்துல உட்கார்ந்தா தான் நேரா உட்கார முடியும். காலும் ஸ்ட்ரெய்ட்டா இருக்கும். கையும் ஸ்ட்ரெய்ட்டா இருக்கும். அப்புறம் பின்னாடி இருக்க கரடி மூஞ்சிலாம் பார்க்க வேண்டாம்னு சொல்லி, இவ ஹீரோவோட ஃபேஸ க்ளோஸ் பண்ணி விட, அத பார்த்தோனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "என்னையே அவாய்ட் பண்றியா?" அப்படின்ற மாரி அவன் முழிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் அவங்க அக்காக்கு தான் வீடியோ கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. "அக்கா, நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்ல, நானும் உன்ன ரொம்ப மிஸ் பண்றேன். உன்னோட மாமனார், மாமியார பார்க்க போனியே, என்னாச்சு?" அப்படின்னு சொல்ல, "இங்க பாரு, என்னோட மாமியாரே கிஃப்ட் குடுத்துருக்காங்கன்னு" இவங்க 2 பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்க. உன் மாமனார் தான் கொஞ்சம் கடுகடுன்னு இருப்பாரு. மத்தபடி நீ எதுக்கும் பயப்படாதன்னு சொல்ல, இவ்ள பாத்தீங்கன்னா, "சரி, அந்த ஃபூயாங்க கல்யாணம் பண்ணியிருக்கே, அவன் ரொம்ப சின்ன பையன். அவன எப்படி நீ ஹேண்டில் பண்ண போறன்னு" சொல்ல, அவன் உன்ன மாரி தான். அவன ஹேண்டில் பண்றது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. நான் பாத்துக்கிறேன்னு இவ பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஃபூயாங் வெளிய நின்னு கேட்டுட்டு, "யார பார்த்து நீ சின்ன பையன்னு சொல்ற? உனக்கு நான் புருஷன்றதே நீ மறந்துட்டியான்னு?" அவன் உள்ள வந்துட்டு இருக்க. இவ ஃபோன கட் பண்ணிடுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "நேத்து உனக்கு மருந்து போட்டு விட்டது சரியாகல. அதான் மறுபடியும் மருந்து போடலான்னு வந்தேன்னு" சொல்ல, "அது ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் தான். சரியா போயிரும். என்ன பத்தி கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இருக்க. நீ எப்ப வீட்டுக்கு வருவன்னு?" இவன் கேட்கிறான். 8 மணி ஆகும்ன்னு சொல்ல, "என்னது 8 மணியா? அப்படின்னா நான் உனக்காக ரூம்ல வெயிட் பண்ணுவேன்னு" சொல்ல, "எதுக்காக ரூம்ல வெயிட் பண்றேன்னு?" இவ கேட்க, "எதுக்காகன்னு உனக்கு தெரியாதா? புருஷன் பொண்டாட்டிக்காக எதுக்கு வெயிட் பண்ணுவானோ, அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு" சொல்ல, இவ்ள பாத்தீங்கன்னா, "இந்த வாரம் நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். அதனால என்னால உன் கூட ஒண்ணா இருக்க முடியாது. இப்போதைக்கு ஏதாவது வேலை இருந்தா பாருன்னு" சொல்லி, இவ்ள பாத்தீங்கன்னா பாடி கார்ட கூப்பிட்டு இவனை கூட்டு போய் வெளிய போட சொல்ல, அவனுங்களும் ஃபூயாங்க புடிச்சிட்டு வந்து வெளிய போட்டுடுறாங்க. அத பார்த்தவொன்னே இவன பாத்தீங்கன்னா, என் பொண்டாட்டிய எப்படி கரெக்ட் பண்றதுன்னு தெரியலையேன்னு இவன் ஷாக் ஆயிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி புலம்பிட்டு இருக்க. அவளும் ஹீரோவ பத்தி புலம்பிட்டு இருக்கா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, "உன் அண்ணன் ரூல்ஸ் பேசி என்ன சாகடிக்கிறான். இப்படி உட்காரு, அப்படி உட்காருன்னு சொல்றான்னு" சொல்ல, உங்க அக்கா மட்டும் என்னவா? அவளும் அப்படிதான் இருக்கா. அவள என்னால கரெக்ட் பண்ணவே முடியல. நம்ம 2 பேரும் இப்போ ஒரே பாதையில தான் நின்னுட்டு இருக்கோம்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. எப்படி 2 பேரையும் கரெக்ட் பண்றது அப்படின்றத பத்தி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவன பாத்தீங்கன்னா, "என் அண்ணனுக்கு கியூட்டா பேசினா பிடிக்கும். நீ வேணா அத ட்ரை பண்ணி பாரேன்னு" சொல்ல, "சரி, ட்ரை பண்ணி பாக்குறேன். எங்க அக்காக்கு இந்த பைக் ரேசிங் போறது இதுனா ரொம்ப பிடிக்கும். நீ வேணா அத ட்ரை பண்ணி பாருன்னு" 2 பேரும் அவங்க பார்ட்னர்ஸ்க்கு புடிச்சத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு, அவங்கள எப்படி கரெக்ட் பண்ணலான்றத பத்தி பேசிட்டு இருக்காங்க.
அடுத்த நாள் சூச்சின், ஷிஷி 2 பேரும் வந்துட்டு இருக்க. இவ்ளோ பாத்தீங்கன்னா, "என்னங்க கொஞ்சம் மெதுவா நடந்து போங்க. நீங்க ஹைட்டா இருக்கறனால ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலே, நான் 2 ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டியதா இருக்குன்னு." இவ பின்னாடி ஓடி வந்துகிட்டு, "இன்னைக்கு பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்கன்னு." இவ ஹீரோவ கரெக்ட் பண்ற வழிய பார்த்துட்டு இருக்க. அவன் கண்டுக்காம போறான். அத பார்த்த உடனே இவ்ள பாத்தீங்கன்னா, "அந்த கிறுக்கு பையன் தானே சொன்னான், கியூட்டா பேசினா மடிஞ்சிருவான்னு. ஆனா அவன் கண்டுக்கவே மாட்டேங்கிறானே. நம்ம தான் ஏதாவது புது வழிய கண்டுபிடிச்சாகணும்னு." யோசிச்சுட்டே இவ வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, "உங்களுக்காக தான் டீ எடுத்துட்டு வந்தேன். இத குடிச்சுக்கிட்டே வேலைய பார்க்கலாம்லன்னு." இவ ஹீரோக்கு மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்க. ஹீரோவும் அவ குடுத்த டீ எல்லாம் குடிச்சிட்டு இருக்கான். இப்ப பாத்தீங்கன்னா, "நாளைக்கு என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் மீட் பண்ண போணும். நீங்க என் கூட வரீங்களான்னு?" சொல்ல, "கண்டிப்பா உன் கூட வந்து தான் ஆகணும். புருஷனா அது என்னோட கடமை." அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா, ஹீரோவையே உத்து உத்து பார்த்துட்டு இருக்கா. அத பார்த்த உடனே இவன பாத்தீங்கன்னா, "ஏன் இப்படி பார்க்குறேன்னு?" சொல்ல, "ஏன்னா நீ பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க. அதனால தான் இப்படி பார்த்துட்டு இருக்கேன்னு." இவ்ள பாத்தீங்கன்னா, பூச்செங்களோட மடியில உட்காந்துட்டு, "என்னன்னே தெரியலங்க. நமக்கு கல்யாணம் ஆகி 3 நாள் ஆகுது. முந்தா நேத்து பார்த்தத விட இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு." இவன் ஹீரோக்கு ஐஸ வச்சுட்டு இருக்க. அத பார்த்த உடனே என்ன பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு 2 டைம் தான் சொன்னேன். நீ நினைக்கிற மாரி எக்ஸ்ட்ரா டைம்லாம் கிடையாது. அப்படி பண்ணா உடம்பு வீணா போயிரும்டின்னு சொல்லிட்டு இருக்க. இவ கிட்ட வந்துட்டு, "நீங்க என்ன பெர்ஃப்யூம் போடுறீங்க? உங்களோட பெர்ஃப்யூம் சூப்பரா இருக்குன்னு." இவன் ஹீரோவ ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருக்க. இவ்ளோ கிட்ட பார்த்தவனா அவனுக்கே ஒரு மாதிரி ஆகி அவள புடிச்சு தள்ளி விட்டுர்றான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "நான் சொன்னத மறந்துறாத. அடிக்கடி பெட்ல ஒண்ணா இருந்தா ஹெல்த் பிரச்சனை வரும். இப்போதைக்கு என்னால ஒண்ணா இருக்க முடியாது. உன்னோட இன்டென்ஷன மாத்திக்கன்னு." சொல்ல, "நான் ஒண்ணும் அந்த இன்டென்ஷன்ல பேசலப்பான்னு." இவ சொல்லிட்டு இருக்க. "நான் போய் கெஸ்ட் ரூம்ல தூங்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவ்ள பாத்தீங்கன்னா, என்ன பார்த்தா என்ன அப்படியா தெரியுது அப்படின்ற மாரி இவ திரு திருன்னு முழிச்சுட்டு, "கெஸ்ட் ரூம்ல இருந்தா உன்ன கரெக்ட் பண்ண முடியாதே. அப்பன்னா மாஸ்டர் பெட்ரூம்ல இன்னைக்கு நான் சீரியல் பார்த்துட்டு ஜாலியா இருக்கலாம்ன்னு." இவ பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு பூச்சன் பாத்தீங்கன்னா, கெஸ்ட் ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கா. அவனுக்கு சுத்தமா தூக்கமே வர மாட்டேங்குது. என்னது இது இப்படி தூக்கமே வர மாட்டேங்குது. கல்யாணம் ஆகி 3 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள அவளோட ஆசைக்கு தடை போட்டா நல்லா இருக்காது. புதுசா கல்யாணம் ஆன ஜோடின்னா ஆசை இருக்கதான் செய்யும். அப்படி இருக்கிறப்ப நான் இப்படிலாம் பண்ணா, அவளுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னை விட அவ சின்ன பொண்ணு வேற. அவளால அவ ஆசைய கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு, இவள பாத்தீங்கன்னா ஹீரோயின பார்க்கலான்னு கதவ தட்டிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஆளு ரூமையே ஒரு வழியாக்கி ஸ்நாக்ஸா சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருக்கா. இவ இப்படி பண்ணிட்டு இருக்க. ஹீரோ கதவ தட்டுற சவுண்ட் கேட்டோனே இவ்ள பாத்தீங்கன்னா, "ஐயய்யோ! இவன் எதுக்கு கதவ தட்டுறான்? உள்ள வந்து பார்த்தானா என் ஸ்நாக்ஸ் எல்லாம் புடுங்கி போட்டுருவானேன்னு." இவ பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "நான் உன்ன பார்க்கணும்னு வந்திருக்கேன். கதவ தொற." அப்படின்னு சொல்ல, இவ்ள பாத்தீங்கன்னா, நைஸா போய் எப்படியாவது ஐஸ வச்சிர வேண்டியது தானே. கதவ தொறந்து வைக்க ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு, "என்னங்க எனக்கு உங்க கூடவே இருக்கணும் போல இருக்கு. அந்த ரூம்ல போய் தூங்க வேண்டாம். அந்த ரூம் ஸ்மெல்லு நல்லா இல்ல. நம்ம இந்த ரூம்லயே ஒண்ணா இருக்கலாமா?" அப்படின்னு சொல்ல, "உன் ஆசைப்படி கண்டிப்பா ஒண்ணா இருக்கலாம். ஏன்னா நம்ம 2 பேருக்கும் இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. அப்படி இருக்கிறப்ப வாரத்துக்கு 2 தடவைன்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் பொண்டாட்டின்னு." சொல்லி ஹீரோ பாத்தீங்கன்னா, அவள தூக்கிட்டு வந்து பெட்ரூம்ல படுக்க வச்சுட்டு, அவ கூட ஒண்ணா இருக்கலான்னு பாக்க, "ஆனா நீ சொல்றத மட்டும் நம்பவே கூடாதுயா." அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "ஏன் நம்பக்கூடாது? புருஷன் பொண்டாட்டினா அப்படிதான். இதெல்லாம் சகஜ பொண்டாட்டின்னு." சொல்லி இவன் அவள கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒண்ணா ஸ்டே பண்றான். இப்ப ஃபூச்சங் அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் அவளோட முயல் குட்டி பொம்மைய எடுத்துட்டு வந்து அவ பக்கத்துல வச்சுட்டு அவள கட்டி பிடிச்சிட்டு ஒண்ணா தூங்கிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ்ள பாத்தீங்கன்னா, சீக்கிரம் எந்திரிச்சு போய் இந்த ரூம கிளீன் பண்ணணும்னு இவ போக பாக்க, "அதெல்லாம் நீ ஒண்ணும் போக வேண்டாம். நானே கிளீன் பண்ணேன்னு." ஹீரோ சொல்ல, "என்ன பேசுறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலன்னு." இவ சொல்ல, "நேத்து சாப்பிட்டுட்டு அரைகுறையா போட்டு வச்சிருந்தியே, அதுதான் கிளீன் பண்ணிட்டேன்னு." ஹீரோ சொல்லிட்டு இருக்க. பார்த்தா ஹீரோவோட சட்டை பட்டன்லாம் கழண்டு போய் கிடக்கு. அத பார்த்தோனே இவ அவனையே வச்சு கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்க. "என்னடி இங்க பார்த்துட்டு இருக்க? கண்ண மூடுறி." அப்படின்னு சொல்லி இவன் எந்திரிச்சு டக்குனு அவனோட சட்டைய போட்டுட்டு கிளம்பிடுறான். இப்ப சிஷி பார்த்தீங்கன்னா, டக்குனு ஃபோன் எடுத்து அவங்க அக்காக்கு தான் மெசேஜ் அனுப்புறா. ஏன்னா இன்னைக்கு அவங்க அக்காக்கு பர்த்டே. "ஹேப்பி பர்த்டே அக்கா." அப்படின்னு இவன் மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருக்க. இந்த சைடு அவங்க அக்காவ தான் காட்டுறாங்க. அவ ஆஃபீஸ்ல இருந்துட்டு இருக்க. அவளுக்கு ஃபூயாங் தான் கால் பண்றான். இப்ப கால் பண்ணி, "நீ என்ன பார்க்கறதுக்காக இந்த இடத்துக்கு வந்தே ஆகணும்னு." சொல்ல, "சாரிப்பா, நான் ஒர்க்ல பிஸியா இருக்கேன்னு." இவ சொல்லிட்டு இருக்கா. "நீ வரலன்னா நான் சாப்பிட மாட்டேன். உன் கூட பேச மாட்டேன். கண்டிப்பா நைட்டு 7 மணிக்கு இந்த இடத்துக்கு வந்துரு பொண்டாட்டின்னு." அவன் சொல்ல, இவ்ளோ சரின்னு 7 மணி ஆனவுடனே அவன பார்க்கறதுக்காக போறவ, அந்த இடத்துல பார்த்தா இவன் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கான் இவளுக்காக. இப்ப ஃபூயாங் பார்த்தீங்கன்னா, அவளுக்கு புடிச்ச மாரி ட்ரெஸ் பண்ணிட்டு, அவளுக்கு புடிச்ச பாட்டு பாடிக்கிட்டே, "ஹேப்பி பர்த்டே டூ யூ." சொல்லிட்டு இருக்க. அத பார்த்தவுடனே இவள பார்த்தீங்கன்னா, "அந்த கிட்டார என்கிட்ட குடு." அப்படின்னு சொல்லி, அவளும் கிட்டார வாங்கி வாசிச்சுட்டு இருக்கா. ஏன்னா ஜோக்யூக்கு கிட்டார்னா ரொம்ப பிடிக்கும். இப்ப இவளும் சேர்ந்து அவன் கூட பாட்டு பாடிட்டு இருக்க. 2 பேரும் ஜாலியா ஒண்ணா பாடிட்டு இருக்காங்க.
இப்ப விட பாத்தீங்கன்னா உனக்காக கேக் வச்சிருக்கேன், இந்த கேக்க நீ வெட்டி ஆகணும்னு சொல்ல அவளும் சரின்னு சொல்றா. எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு ஓடிட்டு இருக்க, உனக்கு டயர்டா இருக்காதுன்னு இவ கேட்டுட்டு இருக்க. இதே கேள்விய உன் அண்ணன்கிட்ட நீ கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேக் சாப்பிட்டுட்டு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இவ போகும்போது அந்த கேக்கு கொடுத்துட்டு போறா. இப்ப இந்த கேக்க வாங்கி இவன் கையில வச்சுட்டு உண்மையாவே இந்த கேக்கு சூப்பரா இருக்கேன்னு அவன் சாப்பிட்டுட்டு அந்த கேக்க போட்டோ எடுத்து அவங்க அண்ணனுக்கு தான் அனுப்பியிருக்கான். நானே என் பொண்டாட்டியும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணோமேன்னு அவன் போட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டு இருக்கேன். அதை பார்த்தோன்னா அவங்க அண்ணனை பாத்தீங்கன்னா கிரீமை தின்னு தொலைச்சிட்டியா நாயே, உனக்கு கிரீம்னா அலர்ஜி, சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போய் தரேன்னு சொல்ல கிரீம்னா அலர்ஜியா, இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சேன்னு அவன் அதே இடத்துல மயக்கம் போட அதை பார்த்தோன்னு ஜூக்கி ஷாக் ஆகிறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஃபூச்சன் ஷீஷியை கூட்டிட்டு அவளோட ரிலேட்டிவ்ஸை பார்க்கலான்னு தான் வந்திருக்கான். அங்க வந்தவனே இவ பூனைக்குட்டி கொஞ்சிட்டு இருக்க. எந்த வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை பாரு, வா உள்ள போலான்னு உள்ள வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இவளோட ஒண்ணு வீட்ட மாமா அத்தைன்னு எல்லாரும் இருக்காங்க. இப்ப உள்ள பாத்தீங்கன்னா அவரே என்னோட 3வது மாமா. சரியான காசு பைத்தியம். எப்ப பார்த்தாலும் அக்காவை பத்தி என்னை பத்தி குறை சொல்லிட்டே இருப்பாரு. அப்புறம் அந்த பொண்ணு என்னோட கசின். அவ பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் தான் தான் ரொம்ப இதுன்ற மாதிரி பேசிட்டு இருப்பான்னு இவன் ஒவ்வொருத்தரா இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்க. அவரை பாத்தீங்கன்னா இவ சொன்ன மாதிரியே வந்து இவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. உன்னை சின்னவனை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா மூத்தவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிற, உன்னால நம்ம குடும்ப மானமே போயிருச்சுன்னு அவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா எங்களோட கல்யாணம் மாறி நடந்திருந்தாலும் இப்போதைக்கு அவ என்னோட பொண்டாட்டின்றத மறந்துடாதீங்க, அவகிட்ட பார்த்து பேசுங்கன்னு சொல்ல அவங்களும் வாய மூடிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா எல்லாரும் ஒன்னதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் இப்படி ஒன்னா சாப்பிட்டுட்டு ஹீரோனை இன்சல்ட் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்க. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு காண்டாயிட்டு எங்க 2 பேருக்கும் முக்கியமான வேலை இருக்கு, நீங்க எல்லாம் பேசிட்டு இருங்க நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு அவன் ஹீரோனை கூட்டிட்டு வரும்போது அந்த கசின் பொண்ணு பாத்தீங்கன்னா சாப்பாடை கீழே தள்ளி விட்டுறா. அந்த சாப்பாடு இவ காலிலே பட்டுருது. அதை பார்த்தோன்னா அங்க உள்ள எல்லாரும் பாத்தீங்கன்னா பாத்தி அந்த பொண்ணு குடும்பமானத்தையே வாங்குறா, சாப்பாடை கூட ஒழுங்கா வச்சுக்க தெரியலன்னு இவ்வளவு பத்தி திட்டிட்டு இருக்க. அதை பார்த்தவன ஹீரோ பாத்தீங்கன்னா டிஷ்யூ எடுத்து அவன் கையாலே இந்த சாப்பாடை தொடச்சு விட்டுட்டு வா பொண்டாடி போலான்னு அவளை கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன மன்னிச்சிருங்க, எல்லாரும் முன்னாடியும் உங்க மான போற மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்ல உன் மேல எந்த தப்பு கிடையாது, அவங்க எல்லாரும் உன்னை புள்ளி பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க, ஆனா நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது, உன்னோட கசின்ல பாரு எப்படி நடந்துக்கிறான்னு, அந்த மாதிரி நீ உன்னை மாத்திக்கணும்னு சொல்ல என்ன சொல்ல வர, மனசாட்சியே இல்லாத மனுஷங்க மாதிரி நானும் மாறணுமா, நீயும் மத்தவங்க மாதிரிதான் எல்லாரும் மாதிரியே என்ன புள்ளி பண்ணிட்டு இருக்கன்னு இவ அழுதுட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ பாத்தீங்கன்னா நான் எந்த அர்த்தத்துல உங்ககிட்ட சொல்ல வரேன்றதை நீ புரிஞ்சுக்க, இந்த உலகத்திலே கஷ்டமான விஷயம் நான் என்ன அர்த்தத்துல சொல்றேனோ அதே அர்த்தத்துல நீ அப்படியே புரிஞ்சுக்கிறதா, யாரும் உன்னை புள்ளி பண்ணக்கூடாது, எல்லாரும் உன்னை மதிக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன், அதுக்காக தான் இப்படி சொன்னேன், நான் இருக்கிற வரைக்கும் என் பொண்டாட்டிக்கு எந்த ஒரு மரியாதை குறைச்சலும் வரவிட மாட்டேன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. என் புருஷன் என்ன சொன்னாலும் கண்டிப்பா நான் கேட்பேன்னு இவ சொல்றா. அதை பார்த்தவொடனே ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை பிடிச்சி கிஸ் பண்ண இவன் ஹீரோவை டக்குன்னு கட்டி பிடிச்சுக்கிறான். ஏன்டி இப்படி பண்ற, இப்பதானே சொன்னேன் வெளியே வந்தா ஒழுங்கா நடந்துக்கணும்னு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. என் புருஷனை கட்டி பிடிச்சா என்ன தப்பு, கட்டி பிடிக்கிறதுக்கெல்லாம் என்னால பெர்மிஷன் வாங்க முடியாது, வாங்க போலான்னு 2 பேரும் ஒன்னா நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த சைடு கட் பண்ண ஜோக்கியோவை தான் காட்டுறாங்க. அவளை பாத்தீங்கன்னா போய் அங்க பாக்கலன்னா ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்க. வெளியில இருந்து என்ன யோசிக்கிறானா, 1000 தான் இருந்தா என்னோட புருஷன் அவனை நல்லபடியா பாத்துக்கணும், வேலை வேலைன்னு அலையிறத விட்டுட்டு அவனுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்கணும் அப்படின்னு வச்சுட்டு இவ போய் அங்க பாக்க வர இவளை பார்த்தோன்னா அவனுக்கு பயங்கர சந்தோஷம். என் மேல அக்கறை இருக்கனால தானே என்ன பார்க்க வந்திருக்கான்னு அவன் சந்தோஷப்பட்டுட்டு என்னை பத்தி கவலைப்படாத, இன்ஜெக்ஷன் போட்டா சரியா என்ன டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பாக்குறா. என்ன ட்ரெஸ் போட்டிருக்க, ஹாஸ்பிட்டல்ல ஒழுங்கா ட்ரெஸ் பண்ண மாட்டியான்னு இவ ட்ரெஸ்ஸை கழட்டி விட்டுட்டு இருக்க. வேண்டாம் வேண்டாம் நானே பாத்துக்கிறேன்னு இவன் சொல்ல உன் கையில ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு, உன்னால எப்படி ட்ரெஸ்ஸை கழட்ட முடியும், நான் ஹெல்ப் பண்றேன் அமைதியா இருன்னு சொல்லி இவன் பேண்ட் எல்லாம் கழட்டலான்னு வர வேண்டாம் வெறி நானே பாத்துக்கிறேன்னு இவ அவனே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிடுறான். இப்ப ஜோக்கி பாத்தீங்கன்னா அவனுக்காக சாப்பாடெல்லாம் கொண்டு வர இது எனக்காக ஸ்பெஷலா பண்ணியான்னு கேட்க அவளும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப பாத்தீங்கன்னா போய் அங்க சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்க. இவ்வளவு சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்ப அவன் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு எனக்காக நீ இவ்வளவு பண்ணும்போது எனக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நம்ம 2 பேரும் மறுபடியும் ஒண்ணா இருக்கலாமா அப்படின்னு இவன் கிஸ் பண்ற மாதிரி வர அவ டக்குன்னு எந்திரிச்சுனா நான் பிசினஸ் ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உன்னோட அம்மா அப்பாவை மீட் பண்றதுக்காக போலாம், ரிப்பேர் ஆயிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக அதை பார்த்த உடனே என்ன பாத்தீங்கன்னா இவளை கரெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கே, எப்படி உசார் பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்கான். இப்ப ஃபுயாங் இப்படி முழிச்சிட்டு இருக்க அந்த இடத்துக்கு நர்ஸ் வந்து ஒரு பார்சலை கொடுக்குறாங்க. இப்ப அந்த பார்சலை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஏதோ ஒரு டாய் தான் இருக்கு. இப்ப அதுல பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கா. நீ ரொம்ப சின்ன பையன், உன்னால உன்னோட ஆசையை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதுக்காக தான் இந்த மிஷின் வாங்கி கொடுத்துருக்கேன்,
உனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் இதையே நீ ட்ரை பண்ணிக்க. என்ன தேடிட்டு இருக்காத. மெச்சூரான பசங்களா இருந்தா இந்த விஷயம் உனக்கே தெரியும். நீ சின்ன பையன்றதுனால என்னால உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு அவ லெட்டர்ல எழுதி வச்சிருக்கா. அத பார்த்த உடனே இவன பார்த்தீங்கன்னா, யார் பார்த்து இவ சின்ன பையங்கிறா? நான் என்ன அந்த அளவுக்கு சின்ன பையனா? உன்னை விட 1 வயசு தாண்டி சின்ன பையன். அதுக்கே என்ன ஈடுபாடு படுத்துறா? இவள எப்படி உசார் பண்றதுன்னு தெரியலையே கடவுளேன்னு இவன பார்த்தீங்கன்னா, டக்குன்னு ஷிஷிக்கு தான் மெசேஜ் அனுப்புறான். ஏண்டி உங்க அக்காவ எப்படிதான் உஷார் பண்றது? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் அண்ணன் கூட பரவாயில்ல போல. ஆனா அவங்க அக்கா ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏய் எங்க அக்காவ பத்தி ஏதோ பேசுத. எங்க அக்கா அந்த உலகத்திலே உள்ள அழகான பொண்ணு. ரொம்ப நல்ல மனுஷி தெரியுமா? அந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்ல, அக்காலும் தங்கச்சியும் ஒரே மாதிரி பேசுறாளுங்க. விளங்கிரும் அப்படின்ற மாதிரி என்ன பாத்தீங்கன்னா, சீக்கிரமா உன் அக்காவை கரெக்ட் பண்ண ஐடியா கொடு. அப்பதான் என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்ல, அவளும் சரின்னு ஏதோ ஐடியா கொடுத்துட்டு இருக்கான். இந்த சைடு ஷீஷி பாத்தீங்கன்னா கேம் விளையாடிட்டு இருக்க. ஹீரோ டக்குன்னு இவளோட போனை பிடிங்கிட்டு கேம் விளையாடுறது யூஸ்லெஸ். அதை விளையாண்டு என்ன பண்ண போற? இனிமே கேம் விளையாடுறத டைம் தான் வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு போனை பிடுங்கி வச்சிட்டு இருக்க. இவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ரொம்ப போர் அடிக்குது. ஏன்பா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன பாத்தீங்கன்னா, நீ என்னோட பொண்டாட்டின்றத மறந்துடாத. பினான்சியல்ல நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கணும். எப்படி ட்ரேட் பண்றது, எப்படி கம்பெனி நடத்துறதுன்னு கத்துக்கோ. அதுதான் உனக்கு நல்லதுன்னு இவ சொல்லி கொடுத்துட்டு இருக்க. இவ ஹீரோவா சைட் அடிக்க ஆரம்பிச்சிடறா. இப்ப அவளுக்கு பாத்தீங்கன்னா லாஸ்டா பார்த்த ஒரு வீடியோ தான் ஞாபகம் வருது. அவ ஃப்ரெண்டு ஒரு வீடியோ அமைச்சிருப்பா. அதுல பசங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுதான் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாங்கன்னு ஒரு வீடியோவை சென்ட் பண்ணிருக்க. அதுல ஏதோ பெல்ட் மாதிரிலாம் போட்டிருக்காங்க. அத பார்த்தோன்னே இவ்ள பாத்தீங்கன்னா, நம்மால அவரோட காலுக்கு பெல்ட் போட்டிருக்காரா இல்லையான்னு செக் பண்ணிட வேண்டியது தானே. இவ ஹீரோவோட கால்ல டச் பண்ணிட்டு இருக்க. அத பார்த்தோன்னே ஹீரோ அவள புடிச்சு மடியில உட்கார வச்சுக்கிறான். வாரத்துக்கு 2 தடவை தான் சொன்னேன். அத மறந்து போயிட்டியாடி அப்படின்னு சொல்ல, இல்ல இல்ல நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லப்பா. பசங்க அந்த மாதிரி ட்ரெஸ் போடுவாங்களாமே. அதான் அந்த வீடியோல இருக்க மாதிரி நீ என்னது போட்டிருக்கேன்னு தான் செக் பண்ண பார்த்தேன்னு சொல்ல, அத பார்த்தோன்னே என்ன பாத்தீங்கன்னா, யார் இந்த மாதிரி வீடியோலாம் உனக்கு சென்ட் பண்ணது? இதுக்கப்புறம் இந்த ஆள் கூட நீ பேசவே கூடாது. பசங்க கூட இப்படி பேசுற வேலை வச்சுக்காதன்னு சொல்ல, பசங்களா? என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல. அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி இன்னொரு பையன் கூட பேசுவேன்? அது வெறும் வீடியோ மட்டும்தான். என் ஃப்ரெண்டு சென்ட் பண்ணா. ஒரு வீடியோ பார்க்க கூட எனக்கு சுதந்திரம் இல்லையான்னு இவ ஓன அழுதுட்டு இருக்க. அப்படி என்ன சொல்லிட்டேன்னு அப்படி அழுதுட்டு இருக்கன்னு ஹீரோ கேக்குறான். இதுக்கு மேல என்ன சொல்லணும்? அனுப்புனது ஒண்ணும் ஆம்பளை பிள்ளை கிடையாது, பொம்பளை பிள்ளை. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருப்பா தெரியுமா? அவ வீடியோ அமிச்சு அதை நான் பார்த்தேன். அதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு பையன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றான்னு வீடியோ பாக்குறது அது அவனோட பிரைவசியை பாதிக்கும். கல்யாணம் பொண்ணுத பார்க்காம இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்ல, அதை பார்த்தவனா இவ்வளவு பாத்தீங்கன்னா, நீ இந்த அளவுக்கு ரூல்ஸ் போடுவா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரி என்ன சிடுமூஞ்சி போனா அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவை பிடிச்சி திட்டிட்டு இருக்க. அவனை பாத்தீங்கன்னா, என்ன மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் அவனோட பிரைவசியில நான் தலையிட மாட்டேன்னு சொல்ல, உண்மையாவ சொல்ற? சும்மா மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பை ஏத்துக்க முடியாது. அதுக்கு பதிலா ஏதாவது பண்ணணுமேன்னு சொல்ல, ஹீரோ டக்குன்னு அவளோட கையை பிடிச்சு நெஞ்சில வச்சுட்டு, நீ ஆசைப்பட்ட மாதிரி என்ன வேணாலும் பண்ணிக்கலான்னு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்னா ஸ்டே பண்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ ரெடி ஆயிட்டு என்ன சொல்றானா, நீ பொறுமையா ரெஸ்ட் எடு, நான் கம்பெனிக்கு போயிட்டு வரேன்னு அவன் இந்த இடத்த விட்டு போக, லூசு பையன் வாரத்துக்கு 2 டைம் சொல்லிட்டு அவன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கான்னு இவ திட்டிட்டு இருக்க. இந்த சைடு அவங்க அக்காவை தான் காட்டுறாங்க. அவங்க அக்கா பாத்தீங்கன்னா பாக்ஸிங்லாம் விளையாடுவா போல. இப்போ அவ பாக்ஸிங் கிளப்ல இருந்துட்டு இருக்க. ஆப்போசிட்ல இருக்கிறது ஃபூயாங் தான். அந்த விஷயம் தெரியாம இவ அடிச்சு நறுக்கிட்டு இருக்க. இவளை கரெக்ட் பண்ணலான்னு வந்தா செத்து போயிருவேன் போலியே அப்படின்ற மாதிரி அவன் முழிச்சிட்டு இருக்கான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா அவன் முகத்துல உள்ளதெல்லாம் எடுக்க, இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னை பார்க்கதான் வந்தேன். இந்த அடி அடிப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரி வா இன்னைக்கு யாரு ஜெயிக்கிறான்னு பாக்கலான்னு அவன் சண்டைக்கு நின்னுட்டு இருக்க. விட்ட ஒரு அடியில அவன் அதே இடத்துல மயக்க போட்டுறான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜூகி பாத்தீங்கன்னா ட்ரைனிங் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்க. ஃபூயாங் தான் அவளை பிக்கப் பண்றதுக்காக நின்னுட்டு இருக்கான். வா பைக்ல போலாம் அப்படின்னு சொல்லி அவளை பைக்ல கூட்டு வந்துட்டு இருக்க. அவங்க அக்காக்கு தான் பைக்ல போறதுன்னா ரொம்ப பிடிக்குமேன்னு சீசி சொல்லியிருப்பா. அதனாலதான் அவன் பைக் எடுத்துட்டு வந்திருப்பான். இப்ப அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்தவொடனே அவளே பாத்தீங்கன்னா, நீ ரொம்ப நல்லா பைக் ஓட்டுற, நீ பைக் ஓட்டுற ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவனை டக்குன்னு பிடிச்சிக்கிட்டே இழுத்து அவனை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவன் கூட பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு 2 பேரும் ஒன்னா ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஒன்னா ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவளை பாத்தீங்கன்னா, நான் பிசினஸ் ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உன் பேரண்ட்ஸை மீட் பண்ணணும் மறந்துடாதுன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த வீட்டுக்கு கிளம்பி போக இவனும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஃபூயாங் பாத்தீங்கன்னா ஷிஷிக்கு தான் மெசேஜ் அனுப்புறான். நீ கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், உனக்கு 1 மில்லியன் தரேன் வச்சுக்கன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே இவ ஹாப்பி ஆயிட்டு, ஐயோ என் சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலையே, 1 மில்லியனை வச்சு என்ன பண்ண போறேன் தெரியலையே, சீக்கிரமா போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட வேண்டியதானே. இவங்களோட ஸ்நாக்ஸ் டப்பாவை ஓபன் பண்ண பார்த்தா அதுல ஸ்நாக்ஸே காணும். கண்டிப்பா அது அந்த ஃபூச்சங்கோட வேலையா தான் இருக்கணும். இது ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து போட்டானா அப்படின்னு இவ புலம்பிட்டு இருக்கா. அவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் மெசேஜ் அனுப்புறா. ஏய் நைட்டு ஃப்ரீயா இருந்தா வாடி, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம், நீயும் நானும் இது வரைக்கும் வெளியே போனதே இல்லைன்னு சொல்ல, இவ்ள பாத்தீங்கன்னா சரி இதை செக் பண்ணிட்டு சொல்றேன்னு ஹீரோக்கு தான் ஃபோன் பண்றா. இவன் ஹீரோக்கு கால் பண்ணி, என்னங்க வீட்டுக்கு வர லேட் ஆகுமா அப்படின்னு சொல்ல, ஏன் கேக்குற அப்படின்னு ஹீரோ கேக்குறான்.
இல்ல, நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன். இல்லன்னா சீக்கிரம் தூங்கிருவேன். அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல, வர 10 மணி ஆகுது ஹீரோ சொல்ல, இவ்ளோ பார்த்தீங்கன்னா, வர வர என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு போயிட்டு இருக்கீங்க. சரி வேலைய முடிச்சுட்டு வாங்கன்னு, இவ ஃபோன கட் பண்ணிட்டு, ஏய் ஜாலியே அவன் வர 10 மணி ஆகும். அப்படின்னா 7 மணி 8 மணிக்கெல்லாம் போய் மீட் பண்ணிட்டு வந்துரலான்னு இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோவோட ஃப்ரெண்ட பார்த்தீங்கன்னா, சார் உங்களோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்ல, ஆமான்னு ஹீரோ சொல்றான். உண்மையாவே நீங்க கொடுத்து வச்சவரு. உங்க பொண்டாட்டி கால் பண்ணி இந்த அளவுக்கு விசாரிக்கிறாங்களே, கல்யாண வாழ்க்கை ரொம்ப முக்கியம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பிசினஸ பத்தி பேசிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா சீக்கிரமா அவள பார்க்க போலான்னு முடிவு பண்ணிடுறான். இப்ப அவன் எப்படி முடிவு பண்ணிட்டு இருக்க, அந்த கிளைண்ட் பாத்தீங்கன்னா சார் ஒரு சின்ன கிஃப்ட் கண்டிப்பா உங்களுக்கும் உங்க பொண்டாட்டிக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்னு ஏதோ கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோனை தான் கட்டுறாங்க. அவள பாத்தீங்கன்னா அவளோட ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக பாருக்கு தான் வந்திருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணா உட்காந்து கதை பேசிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு பையன் தான் வரான். இப்ப இந்த பையன் வந்து பார்க்க 2 பேரும் கியூட்டா இருக்கீங்க. உன் ஃபோன் நம்பர் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்ல, நீ யாருன்னே தெரியாது தள்ளி போயான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போகலான்னு பார்க்க, அவளை பார்த்தீங்கன்னா ஷிஷியோட கைய பிடிக்கலான்னு வர, அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோ வந்து அவன் கைய பிடிச்சு அவன அடிச்சு போட்டுறான். இப்ப பூச்செங்க பார்த்தவன நம்மால கேட்க பக்கம் இழிச்சிட்டு இருக்க. இதுதான் நீ படுத்து தூங்குற லட்சணமா? ஏண்டி கால் பண்ணிலாம் கேட்ட அப்படின்னு சொல்ல, என்னங்க இந்த இடத்துல ஒரே சவுண்டா இருக்கு. வாங்கல 2 பேரும் வெளிய போய் பேசலான்னு அவ ஹீரோவ கூட்டிட்டு வெளிய வந்துடுறான். இப்ப அவங்க 2 பேரும் கார்ல உட்கார்ந்துட்டு இருக்க. பார்த்தாவே பயங்கர கோவமா இருக்கான். அத பார்த்தோனே இவ்ளோ பார்த்தீங்கன்னா, என்ன திட்டுறதுனா கூட திட்டிக்கங்க. ஆனா இப்படி கோவமா இருக்கிறத பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பூச்சங்க அவ போட்டிருக்க ட்ரெஸ்ஸ பார்க்குறான். இதுக்கப்புறம் இந்த மாரி ட்ரெஸ்லாம் போட்டு நீ வெளிய வரக்கூடாதுன்னு சொல்ல, இவ்ளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. ஒருவேளை வெளிய வரணும்னா பாடிகார்ட கூட்டிட்டு வரணும் ஓகேவான்னு சொல்ல, கண்டிப்பாங்க பாடிகார்ட் கூட்டிட்டு தான் வந்தேன். அவன் ரெஸ்ட் ரூம்க்கு போயிருந்தான். இல்லன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காதுன்னு இவ ஹீரோக்கு ஐஸ வச்சுட்டு இருக்க. அவன பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்காக வாங்கிட்டு வந்த கேக்க அவகிட்ட குடுக்க, அவளும் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கா. அத பார்த்தவுடனே என்ன பார்த்தீங்கன்னா, "உனக்கு பனிஷ்மென்ட் கண்டிப்பா இருக்குன்னு" சொல்ல, "என்னது பனிஷ்மென்ட்டா? அதெல்லாம் வேண்டாங்க. ஆல்ரெடி 2 நாள் ரெஸ்ட் விட்டு எனக்கு ரொம்ப வலிக்குது தெரியுமா? இதுக்கப்புறம் என்னால உங்க கூடலாம் ஒண்ணா ஸ்டே பண்ண முடியாது. டாக்டர் கிட்ட போற அளவுக்கு நிலைமை வந்துருச்சுன்னு" சொல்லிட்டு இருக்க. ரொம்ப முடியலன்னா வா டாக்டர் கிட்ட கூட்டு போறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. "இல்ல, இல்ல வேண்டாம். எங்க அக்கா ஆல்ரெடி மாத்திரை குடுத்துட்டா. அந்த மாத்திரை போட்டா வலியெல்லாம் குறைஞ்சிடுதுன்னு" சொல்லிட்டு இருக்க. "நீ நினைக்கிற மாரி பெட்ல இருக்கிற பனிஷ்மென்ட் ஒண்ணும் உனக்கு குடுக்க போறது கிடையாது. என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் ஒண்ணும் அந்த மாரி ஆள்லாம் கிடையாது. உனக்காக டீச்சர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். வெளி உலகத்துல நீ எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத உனக்கு சொல்லித் தருவாங்க. நீ பூச்சங்கட பொண்டாட்டின்றத மறந்துறாத. பார்ட்டில மத்தவங்க கிட்ட பேசுற இடத்துல இதுலலாம் நீ எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு கிட்டத்தட்ட உங்க அக்கா மாரி நீ மாறணும். அதுக்காக டீச்சர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அவங்க கிட்ட இருந்து கத்துக்கன்னு" சொல்ல, இவ்ளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஷிஷி பாத்தீங்கன்னா, ஜாலியா சாப்பிடலான்னு வந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல டீச்சர் தான் இருக்காங்க. மேடம் அந்த சாப்பாட கையில எடுத்துட்டு போக்கூடாது. உங்களுக்கு எப்படி சாப்பிடணும்னு நான் சொல்லித் தரேன் உட்காருங்கன்னு சொல்ல, இவ்ளோ சரின்னு உட்கார்ந்துட்டு இருக்க. அவங்களும் ஒண்ணு ஒண்ணா சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. அத பார்த்தோனே இவ்ளோ பார்த்தீங்கன்னா, இப்படியே போனா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். எப்படியாவது இங்கருந்து தப்பிச்சாகணும்னு இப்பவே என்ன சொல்றேன்னா, என் புருஷனுக்கு நான் சாப்பாடு கொண்டு போகணும். அவர் எனக்காக காத்துட்டு இருப்பாரு. நான் கிளம்புறேன்னு இவ பொய்ய புழுவிட்டு ஹீரோக்காக சாப்பாடு எடுத்துட்டு ஹீரோவ பார்க்க கம்பெனிக்கு வந்துடுறா. இப்பவே கம்பெனிக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல மேனேஜர் பொண்ணு பார்த்தீங்கன்னா, "ஓ சாருக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு" அவ உள்ள போயிட்டு இருக்க. ஒரே ஆளுக்கு 2 பேர் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கோமா? நான் எடுத்துட்டு வந்தத வாங்கலன்னா எனக்கு ரொம்ப அசிங்கமா போயிருமேன்னு, இவ ஹீரோவோட ரூமுக்கு வெளிய வெயிட் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ முக்கியமான மீட்டிங்ல இருக்கான். இவன் மீட்டிங்ல திரும்பி பார்க்க, பார்த்தா அவன் கண்ணுக்கு ஹீரோயின் மட்டும் தான் தெரியுறா. ஆனா அந்த மேனேஜர் பொண்ணு அத தப்பா புரிஞ்சுக்கிட்டு, அவரு எனக்காக தான் இந்த மீட்டிங்கையே க்ளோஸ் பண்றாரு அப்படின்ற மாரி அவ சிரிச்சுட்டு இருக்க. எல்லாரும் இந்த இடத்த விட்டு போங்கன்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா, மேனேஜர் கிட்ட போகாம நேரா ஹீரோயின் கிட்ட வந்துடுறான். "பொண்டாட்டி இங்க என்ன பண்றன்னு?" கேட்க, "உங்களுக்காக தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன்னு" அவ சொல்லிட்டு இருக்க. அத பார்த்தோம்னா இந்த மேனேஜர் பொண்ணுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, "ஏய் அந்த மேனேஜர் எப்ப பார்த்தாலும் நம்ம பாஸ் கிட்ட க்ளோஸ் ஆகணும்னு நினைச்சிட்டு இருப்பா. ஆனா பாஸுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க." இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, "வா என்னோட ரூமுக்கு போலான்னு" சொல்லி அவளை கூட்டிட்டு ரூமுக்கு வந்துடுறான். அங்க வந்து இவன் ஓப்பன் பண்ணி பார்த்தா, இவன் அவசரத்துல லஞ்ச் பேக்க மாத்தி எடுத்துட்டு வந்துட்டா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, அந்த டீச்சர் கிட்ட இருந்து தப்பிக்கிறேன்னு லஞ்ச மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு, "என்னங்க என்ன மன்னிச்சிடுங்க. அவசரத்துல லஞ்ச மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன்னு" சொல்ல, "சரி சரி போதும். கைய ஆட்டாத. எனக்கு ஆல்ரெடி ரொம்ப பசிக்குது. சரி பரவால்ல இருக்கட்டும் விடு. இப்போதைக்கு நான் சாப்பிட போனேன்னா டைம் ஆயிரும். இந்த மீட்டிங் எனக்கு ரொம்ப முக்கியம். நீ வீட்டுக்கு போன்னு" சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. நான் உடனே போய் வேற லஞ்ச் வாங்கிட்டு வந்துடுறேன்னு" சொல்ல, "மீட்டிங்க்கு டைம் ஆயிரும். நீ பத்திரமா வீட்டுக்கு போ. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். உன்னோட லொகேஷன் மறக்காம எனக்கு சென்ட் பண்ணு.
ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கு எனக்கு கால் பண்ணி ஆகணும்னு சொல்ல, என்ன இவரு என் அக்கா சொல்ற மாரியே சொல்றாரே! இன்னும் என்ன குழந்தையவே நினைச்சுட்டு இருக்காரானே! இவ்ள பாத்தீங்கன்னா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் பத்திரமா போயிருவேன்னு சொல்ல, நீ என்னோட பொண்டாட்டி. உன்னோட சேஃப்டி எனக்கு ரொம்ப முக்கியம். நீ வீட்டுக்கு போற வரைக்கும் நீ பத்திரமா போறியான்னு பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்ளோ சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோவோட மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, சார் மேடம் உங்களுக்காக உங்க ரூம்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அவ சொன்னதை கேட்ட உடனே ஹீரோ வேகமா இவ்ள பார்க்க வர, பார்த்தா அவ புது லஞ்ச் பாக்ஸ வச்சுட்டு அதே இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கான். அத பார்த்த உடனே ஹீரோவுக்காக கோட்டெல்லாம் கழட்டி போத்தி விட்டுட்டு இருக்க. வந்துட்டீங்களா? உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். புது லஞ்ச் எடுத்துட்டு வந்துட்டேன். இந்தாங்கன்னு சொல்லி கொடுக்க, ஹீரோவும் அவளுக்காக அந்த லஞ்ச சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, இந்தா நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவன் சாப்ஸ்டிக்க பாக்க, அதாவது உங்க குடும்பத்தோட சாப்ஸ்டிக்கு இவ எனக்காக என் ஃபேமிலி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டா போலியேன்னு ஹீரோ அவள பாசத்தோட பாத்துட்டு 2 பேரும் ஒண்ணா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப வந்து 2 பேரும் எப்படி சாப்பிட்டுட்டு இருக்க, ஹீரோக்கு டீச்சர் தான் கால் பண்றாங்க. அந்த கால் வந்த உடனே என்ன பாத்தீங்கன்னா, எனக்காக கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துட்டு வாயேன்னு சொல்ல, ஹீரோ என்ன தண்ணி எடுக்கிறதுக்காக போறா. இவ போன கையோட ஹீரோ அந்த கால அட்டெண்ட் பண்ணி பேச, அவங்கள பாத்தீங்கன்னா, சார் உங்களோட பொண்டாட்டி கிளாஸ் அட்டெண்ட் பண்ணவே இல்ல. தூங்கிட்டே இருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரணும்னா அங்க ஓடி வந்துட்டாங்க. சொல்லப்போனா நான் சொல்றத அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்கன்னு இவள பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் மேட்டரா? அதான் என் பொண்டாட்டி எனக்காக லஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்கா அப்படின்ற மாரி ஹீரோ பாத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, இந்தாங்க தண்ணி அப்படின்னு குடுத்து ஹீரோக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்க. சரியான ஐஸ் வண்டியா இருப்ப போல அப்படின்ற மாரி இவன் பாத்துட்டு இருக்க. பார்த்தா அவளுக்கு கை வலிக்குது. அத பார்த்த உடனே என்ன பாத்தீங்கன்னா, என்னாச்சு உங்க கைக்கு அப்படின்னு சொல்லி அவ கைய பாக்க, பார்த்தா அவ கைய செவந்து போயிருக்கு. அத பார்த்த உடனே என்ன பாத்தீங்கன்னா, என்னாச்சு? எப்படி செவந்து போணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களுக்காக சமைக்க ட்ரை பண்ணேன். ஆனா கையில சுட்டுக்கிட்டேன். அதான் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்ல, அத பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா, அது ஸ்ட்ராபெர்ரி ஜூஸ். உன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் தான் அபி வச்சேன்னு இவன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா, கால்ல கூட சுளுக்கு விழுந்துருச்சு தெரியுமா? நடக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல, ஹிராவில டக்குன்னு அங்க இருந்து தூக்குறான். அத பார்த்தோனே இவ்ள பாத்தீங்கன்னா, இது ஆபீஸ் இங்கெல்லாம் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, ஏன்டி எப்ப பார்த்தாலும் மைண்ட் உனக்கு அங்கேயே போகுதுன்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. நீங்க எப்பல்லாம் என்கிட்ட வரீங்களோ எனக்கு அப்பல்லாம் மைண்ட் அங்கதான் போகுதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவில தூக்கிட்டு வந்து சேர்ல உட்கார வைக்கிறான். இப்பவே இவள ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்க. என்ன இப்படி பாக்குறீங்க? அப்படிலாம் பாக்காதீங்கன்னு சொல்ல, என்ன ஏதோ பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க. அப்புறம் எதுக்கு அதெல்லாம் கழட்டணும்னு சொல்லிட்டு இருக்க. உன் கால்ல தான் அடிபட்டிருக்கலன்னு சொல்லி ஹீரோவோட ஷூவை கழட்டி அவ காலுக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்க. அத பார்த்த உடனே நம்மளுக்கு மனசு தாங்கல. என் புருஷன் மேல எவ்வளவு பாசமா இருக்காரு. அவர்கிட்ட போய் சொல்லிட்டேன் என்னன்னு. என்னங்க உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். ஆக்சுவலா எனக்கு எந்த அடியும் படல. கையில இருக்கிறது ஸ்ட்ராபெரி ஜூஸ். எனக்கு அந்த டீச்சரோட கிளாஸ் அட்டன் பண்ண சுத்தமா பிடிக்கலங்க. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவன என்ன பாத்தீங்கன்னா, உண்மையாவ சொல்ற? சரி உனக்கு பிடிக்கலன்னா இனிமே இந்த கிளாஸ் அட்டன் பண்ணாதன்னு சொல்ல, அவன் சொன்னதை கேட்டவொடனே இவளுக்கு பயங்கர சந்தோஷம். எப்ப இவள பாத்தீங்கன்னா, அப்படின்னா வாங்க 2 பேரும் ஒண்ணா வீட்டுக்கு போலான்னு சொல்ல, என்னால இப்ப அவன் கூட வீட்டுக்கு வர முடியாது. ஏன்னா எனக்கு வேலை இருக்கு. நீ வேணா அந்த சோஃபால படுத்து தூங்கின்னு சொல்ல, சோஃபால படுத்தா இடுப்பு வலி வருங்க. ஒழுங்கா தூங்க முடியாது. ப்ளீஸ் வாங்க அப்படின்னு சொல்ல, சரி வா வீட்டுக்கு போலான்னு ஹீரோ சொல்ல, இவள பாத்தீங்கன்னா, ஜாலியா 2 பேரும் ஒண்ணா வீட்டுக்கு போறோம் வாங்கன்னு சொல்லி சந்தோஷமா ஹீரோவை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் கார்ல உட்காந்துட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா, எனக்கு தூக்கமா வருதுங்கன்னு சொல்லி ஹீரோ மேல படுத்து தூங்கிட்டு இருக்க. ஹீரோவும் அவன் மேல படுத்து தூங்கிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஃபூயாங் பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஜூக்கி தான் வரா. இவங்க 2 பேரும் அவங்க அம்மா அப்பாவை மீட் பண்றதுக்காக போறாங்க. இப்ப அவங்க உள்ள போகும்போது அவ இவளோட கைய பிடிக்க, ஏய் கைய பிடிச்சிட்டியான்னு கேட்க, ஆமா நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டில, அப்படின்னா கைய பிடிச்சிக்கிட்டு தான் உள்ள போகணும் வான்னு சொல்லி அவனை கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. அதை பார்த்தவன அவனுக்கு பயங்கர சந்தோஷம். இப்ப உள்ள வந்த உடனே அவங்க அம்மா சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அவங்க அப்பாவுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. அவன் மண்டிய பாரு, ஏதோ ராக் மியூசிக் வாசிக்கிறேன்னு சொல்லி குடும்ப மானத்தையே வாங்கிட்டு இருக்கான்னு சொல்லி அவனை அசிங்கப்படுத்துற மாதிரி பேச, அங்கிள் போதும் நிப்பாட்டுங்க. இதுக்கு முன்னாடி வேணா அவன் உங்களோட பையனா இருக்கலாம். இப்ப என்னோட புருஷன். என்ன தலைமுடி டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கு. இதுல என்ன இருக்குன்னு இவ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. நான் என் பையன் கிட்ட பேசுறேன், உன்கிட்ட பேசலன்னா அவர் சொல்ல, இதுக்கு முன்னாடி வேணா உங்க பையனா இருக்கலாம். இப்ப அவர் என்னோட புருஷன். அவரு என்னோட பொறுப்புல இருக்காரு. என் பொறுப்புல இருக்கவருக்கு கண்டிப்பா நீங்க மரியாதை கொடுத்துதான் ஆகணும். இல்லைன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு இவ சண்டை போட்டுட்டு இருக்க. அதை பார்த்தவன அவங்க அப்பா காட்டு கத்து கத்த ஆரம்பிக்கிறாரு. இவர் எப்படி கத்திட்டு இருக்க. அவனை பாத்தீங்கன்னா, அப்பா போது நிப்பாட்டுங்க. என்னையும் என் பொண்டாட்டியை இன்சல்ட் பண்ற மாதிரி இன்னொரு தடவை பேசாதீங்க. வா பொண்டாட்டி போலான்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஆன்ட்டி எங்க 2 பேருக்காகவும் சூப் ரெடி பண்ணிருக்கீங்க. இந்த சூப்பை கண்டிப்பா நாங்க ஏத்துக்குவோம்னு சொல்லி சூப்பை கையில எடுத்தவங்க 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. இப்ப வெளியே வந்த உடனே இவனை பாத்தீங்கன்னா, பொண்டாட்டி இன்னைக்கு நம்ம 2 பேரும் கொஞ்சம் பிஸியா இருக்கலாமா அப்படின்னு சொல்ல, எனக்கு என் தங்கச்சியை பாக்குறதுக்காக போறேன். உன் கூட ஒண்ணா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா, அக்கா தங்கச்சி 2 பேரும் ஒன்னாதான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க.
இப்ப அவங்க அக்கா பாத்தீங்கன்னா, "உன் கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கா? உன்ன அவன் நல்லபடியா பாத்துக்கிறானா?" அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லபடியா பாத்துக்கிறான்னு 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, அவங்க அக்காவுக்கு ஒரு முக்கியமான ஃபோன் கால் வருது. என்னடான்னு பாத்தா, பூயாங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. அந்த ஃபோன் கால் வந்த உடனே, இவள பாத்தீங்கன்னா பூயாங்க பாக்க வந்துட்டு இருக்க. இந்த சைடு பூச்சங்க ஆல்ரெடி அவன் தம்பிய பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்துடுறான். இப்ப இவனுங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஜூக்கி தான் வரா. அவள பாத்த உடனே, இவன பாத்தீங்கன்னா, "அவனை நல்லபடியா பாத்துக்க" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் இந்த இடத்த விட்டு போக, இவளும் அவன நல்லபடியா தான் பாத்துட்டு இருக்கா. பார்த்தா அவனோட கை சரியாகுற வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகுற வரைக்கும் கூட தான் இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா டிஸ்சார்ஜ் ஆகுறனால தான் காட்டுறாங்க. இப்ப அவன டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வர, இவன பார்த்தீங்கன்னா, "எனக்கு ரொம்ப குளிருது பொண்டாட்டின்னு" கிட்ட தள்ளி உட்கார, குளிருதுன்னா இந்தா இத போட்டுக்கன்னு சொல்லி குடுக்க, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டான்னு இவன் அமைதியா உட்கார்ந்துட்டு, எப்படி இவள கரெக்ட் பண்றது? சொந்த பொண்டாட்டியா போயிட்டா. எங்க 2 பேருக்குள்ள எல்லாமே நடந்துருச்சு. ஆனாலும் என்னால இவள கரெக்ட் பண்ண முடியலையே அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், இவன பார்த்தீங்கன்னா, போஸ் குடுத்துட்டு நின்னுட்டு இருக்க. "இப்படியே நின்னுட்டு இருக்க போறியா? வீட்டுக்கு வந்து தொலடா" அப்படின்னு சொல்லி அவ சிரிச்சுட்டே உள்ள கூப்பிட்டுட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. அவன பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட ரூம் கதவ தட்டிட்டு இருக்க. இந்த சைடு இவ ஹீரோக்கு தெரியாம கேம் விளையாடிட்டு இருக்கா. இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா. அவன பார்த்தீங்கன்னா, "என் பொண்டாட்டி என்ன பண்ணிட்டு இருக்கா? ஒரு மெசேஜ் போடுவோம்" அப்படின்னு. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, அவங்க அக்கா அனுப்புற மாரி, "தங்கச்சி என்ன பண்ற?" அப்படின்னு மெசேஜ் அனுப்ப, 5 கேம் வின் பண்ணியிருக்கேன்னு இவ ரிப்ளை பண்ணி விட, ரிப்ளை பண்ணி விட்டதுக்கு அப்புறம் தான் பேர பார்க்குறா, ஹீரோக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கான்னு. அத பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு, "ஐயோ! மாட்டிக்கிட்டேன்" அப்படின்னு இவ போய் கதவ திறக்க, வெளியில ஹீரோ தான் இருக்கான். அவன பார்த்த உடனே இவள பார்த்தீங்கன்னா, "ஹாய் ஹஸ்பண்ட்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த மெசேஜுக்கு என்னடி அர்த்தம்? நீ கேம் விளையாடுன்றதுக்கான எல்லா எவிடன்ஸும் இருக்கு பாருன்னு சொல்ல, "என்னங்க ரொம்ப போர் அடிச்சுதா? அதான் கேம் விளையாண்டேன். ப்ளீஸ் என் மேல கோவப்படாதீங்க. கேம் விளையாடி விளையாடி வேற ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி இவ வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. இரவுகளுக்காக சமைக்க போயிடுறோம். அத பார்த்த உடனே இவளால நம்பவே முடியல. இப்ப இவன பார்த்தீங்கன்னா, இவளுக்காக சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்து குடுக்க, அவளது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஜாலியா ஹீரோ கூட பேசிட்டு இருக்கா. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு, "உங்கள மாரி ஒரு புருஷன் கிடைக்க குடுத்து வச்சிருக்கணும். ஐ லவ் யூ புருஷா" அப்படின்னு சொல்ல, அத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நீ புருஷன் கூப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு" சொல்ல, "ஃபர்ஸ்ட் டைம் புருஷன்னு சொன்னப்ப கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க. இப்ப புடிச்சிருக்கா?" அப்படின்னு இவ கேட்க, ஹீரோவும் ஆமான்னு கிஸ் பண்றான். இப்ப அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, ஒண்ணா தூங்கலான்னு வந்து படுத்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, அவள கட்டி பிடிச்சுட்டு அவ கூட ஒண்ணா தூங்கிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஃபுயாங்க தான் கட்டுறாங்க. அவன பாத்தீங்கன்னா, ஜூகிக்கு பிடிக்கும்னு ஒரு நாய்க்குட்டி வாங்கிட்டு வந்து குடுக்க, அவள அந்த நாய்க்குட்டி பிடிச்சிருக்குன்னு சொல்றா. இப்ப அவ இப்படி சொன்னவுடனே, அவன் அவள கிஸ் பண்ணலான்னு வர, அந்த நாய் கொலைக்குது. அத பார்த்தவுடனே அவன பாத்தீங்கன்னா, "என் பிளானையே மொத்தமா சொதப்பிட்டியே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "உன் உடம்பு இன்னும் சரியாகல. ரெஸ்ட் எடு. அப்புறமா பாத்துக்கலாம்னு" சொல்லிட்டு ஜூக்யூ நாய்க்குட்டி தூக்கிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு இவங்க 2 பேரையும் தான் காட்டுறாங்க. இப்ப ஃபூச்சன் பாத்தீங்கன்னா, இவள கட்டி பிடிச்சுட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. "என்ன இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? சொன்னத மறந்து போயிட்டீங்களா? வீக்லி 2 டைம்ஸ் தான். அத தாண்டி இதுக்கு மேலலாம் பண்ணா என்னால தாங்க முடியாதுப்பான்னு" சொல்ல, "அதெல்லாம் அப்ப சொன்னது. அப்ப சொன்னதெல்லாம் காத்துல பறந்து போயிருச்சு. நம்ம 2 பேருக்கும் புதுசா கல்யாணம் ஆயிடுச்சுன்றத மறந்துறாதன்னு" சொல்லி, இவ ஹீரோயின் கூட ஒண்ணா இருக்கலான்னு பாக்க, "இங்க பாருங்க ஒரே ஒரு டைம் தான். அதுக்கு மேல எதுவும் பண்ணக்கூடாது ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்க. இவனும் சரின்னு சொல்லிட்டு அவ கூட ஒண்ணா ஸ்டே பண்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ கோவமா உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோ கம்பெனிக்கு கிளம்பிட்டு இருக்கான். இப்ப இவள பார்த்த உடனே, "ஏன்டி இப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஒரே ஒரு தடவ தான் சொன்னேன். ஆனா நீ என் பேச்ச கேட்கவே இல்லல்ல. அதான் கோவமா இருக்கேன்னு" சொல்லிட்டு இருக்கேன். அத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "என் பொண்டாட்டி பார்க்க ரொம்ப அழகா இருக்கா. என் பொண்டாட்டிக்காக நானே ஸ்பெஷலா சமைச்சு தரலான்னு இருக்கேன்னு" சொல்ல, "உண்மையாவா சொல்றீங்கன்னு?" இவ கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். "ஒர்க்க முடிச்சுட்டு வந்து உனக்காக ஸ்பெஷலா சமைச்சு தரேன். நீ நல்லா ரெஸ்ட் எடுன்னு" சொல்ல, இவன் இப்படி சொன்னோனே அவள பார்த்தீங்கன்னா, இவன புடிச்சு கிட்ட இழுத்துட்டு, "என்னன்னு தெரியல. வர வர என் புருஷன் ரொம்ப ரொமான்டிக்கா மாறுறாருன்னு" சொல்ல, "அதுக்கு காரணம் என் பொண்டாட்டி தான்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேலைக்கு வந்துடுறான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஃபூய் அங்க தான் காட்டுறாங்க. அவன் வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஜூக்கியோ வரல. இப்ப அவளோட அசிஸ்டன்ட் வந்து, "உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ண சொல்லி மேம் ஞாபகப்படுத்த சொன்னாங்கன்னு" சொல்ல, அவன் எங்கன்னு கேட்கிறான். அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இவன பார்த்தீங்கன்னா, அவ எந்த இடத்துல மீட்டிங்க்கு போயிருக்காளோ, அந்த இடத்துக்கே போய் அவள பார்க்கலான்னு அவள பார்க்க வந்துட்டு இருக்க. பார்த்தா அந்த சைடு ஜூக்கியோ மீட்டிங் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா இருந்துட்டு இருக்க. இவனோட கோட் எல்லாம் கழட்டி போத்தி விட்டுட்டு, அவன பிக்கப் பண்றதுக்காக தான் வந்தேன். வா 2 பேரும் ஒண்ணா போலான்னு சொல்ல, அவளும் சரின்னு சொல்லிட்டு இவன் கூட கார்ல ஒண்ணா வந்துட்டு இருக்க. வரும்போது அவன் மேலே படுத்து தூங்கிட்டு இருக்கா. அத பார்த்தோனே அவனுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆயிடுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவ ஃப்ரெண்டு கூட ஒண்ணா சேர்ந்து கம்பெனிக்கு தான் வந்திருக்கா. ஆக்சுவலா அதுவும் ஹீரோவோட கம்பெனி தான். இப்ப அந்த கம்பெனில இன்டர்ன்ஷிப்காக வந்திருக்காங்க 2 பேரும். இப்ப அவங்க 2 பேரும் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். அவன பார்த்த உடனே இவள பார்த்தீங்கன்னா, "இதுவும் என் புருஷனோட கம்பெனி தானா? இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சே" அப்படின்ற மாரி இவ முழிச்சுட்டு இருக்க. "ஏய் அந்த சிஇஓ பார்க்க சூப்பரா இருக்கார்ல" அப்படின்னு அவளோட ஃப்ரெண்டு சொல்ல, அத பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "என் புருஷனோட கம்பெனிக்கு தான் இன்டர்வியூ வந்திருக்கேனா? அப்படின்னா ஆஃபீஸ்லயே நாங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண முடியும்னு" இவ வெட்கப்பட்டுட்டு இருக்க.
ஏண்டி உனக்கு அவருக்கு என்ன சம்மந்தம்? உனக்கு அவர தெரியுமான்னு கேட்க, ஆமா தெரியும்னு இவ சொல்ல, அத பார்த்த உடனே அவளோட ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, என்னால நம்பவே முடியல. சரி என்ன இன்டர்வியூக்கு கூப்பிடுறாங்க, நான் போறேன்னு சொல்லிட்டு அவ ஓடி போயிடுறா. இப்ப அவ போனதுக்கு அப்புறம் இந்த சைடு ஹீரோயின் தனியா இருக்க. அவகிட்ட பேசலான்னு வைஸ் பிரசிடென்ட் தான் வரான். இப்ப நாள பார்த்தீங்கன்னா, உனக்கு 19 வயசு தான் ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன். இன்டர்ன்ஷிப்க்கு வந்தது நல்ல விஷயம் தான். ஆனா இந்த இடத்துல செலக்ட் ஆகுறது ரொம்ப கஷ்டமா? ஒருவேளை நீ செலக்ட் ஆகணும்னா அது என் கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவனோட ஃப்ரெண்ட் ஓடி வந்து நான் இந்த இன்டர்வியூல செலக்ட் ஆகலடின்னு அவ சோகமா சொல்லிட்டு இருக்க. இந்த ஆள பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்வியூல நீங்க செலக்ட் ஆகணும்னா, நான் சொல்றத கேட்கணும். நைட்டு நீங்க 2 பேரும் என் கூட டின்னர் சாப்பிட வந்தீங்கன்னா தான், இந்த இன்டர்வியூல செலக்ட் ஆக முடியும். இல்லன்னா செலக்ட் ஆக முடியாதுன்னு இந்த ஆளு பேசிட்டு இருக்க. இந்த ஆளு இப்படி பேசிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ணிடுறா. இப்ப அந்த ஆள பார்த்தீங்கன்னா, நீங்க 2 பேரும் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வாய் மூடிட்டு போடா கிழவான்னு ஹீரோயின் அந்த ஆள புடிச்சு திட்டி விட, அத பார்த்தவன அந்த ஆள் பார்த்தீங்கன்னா, என்னைய நீ திட்டுறியா? யாருன்னு தெரியுமான்னு அவன் ஹீரோயின அடிக்கிற மாரி வர, ஹீரோ வந்து தடுத்துடுறான். இப்ப அந்த ஆள பார்த்தீங்கன்னா, சார் நான் எதுவும் பண்ணல. அந்த பொண்ணு தான் என்ன செட்யூஸ் பண்ணான்னு ஹீரோயின் மேலே பழி சொல்லிட்டு இருக்க. அத பார்த்தவொடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த ஆளு பேசினத எல்லார் முன்னாடியும் போட்டு காட்டுறா. இப்ப அவ இப்படி போட்டு காட்டுன உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த ஆள புடிச்சு கொண்டு வெளிய தள்ளுங்கன்னு சொல்ல, ஹீரோவோட ஆளுங்களும் அவன அங்கிருந்து புடிச்சுட்டு போயிடுறாங்க. இப்ப இவன புடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் இவள பார்த்தீங்கன்னா, ரொம்ப தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு எதுவும் ஆகலையேன்னு ஹீரோ கேட்க, நல்லா தான் இருக்கேன்னு இவ்ளோ சொல்றா. இப்ப அவளோட ஃப்ரெண்ட பார்த்தீங்கன்னா, ஏண்டி உனக்கு அவருக்கு எந்த மாரி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி கேட்க, இவ இப்படி கேட்ட உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நான் அவரோட பொண்டாட்டின்னு தெரிஞ்சா, வேலை பார்க்குற இடத்துல நிம்மதியாவே வேலை பார்க்க முடியாது அப்படின்னு வச்சுட்டு, அவர் எங்க அக்காவோட ஃப்ரெண்டு. அதனால எனக்கு தெரியும்னு ஹீரோயின் சொல்ல, இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோ கோச்சுக்கிட்டு வந்துடுறான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்க்க அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். இப்ப இவள பார்த்த உடனே ஹீரோ கோவமா இருந்துட்டு இருக்க, ஏன் இப்படி கோவமா இருக்கீங்கன்னு இவ கேட்கிறா. நான் உன்னோட புருஷன் சொல்றதுல என்னடி பிரச்சனை? ஏன்னா உன்னோட புருஷன்றத சொல்லாம விட்டுட்டேன்னு சொல்ல, என்னங்க உங்க கப்பல்ல வேலை பார்க்கும்போது எப்படி உங்களோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு என்னால வேலை பார்க்க முடியும்? இந்த விஷயம் கூட உங்களுக்கு புரியாதா? என்கிட்ட பேசாதீங்க போங்கன்னு சொல்லிட்டு அவ கோச்சுக்கிட்டு போக, அத பார்த்த உடனே ஹீரோ சமாதானப்படுத்த வந்துடுறான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, குளிச்சுட்டு வந்து அவளோட தலைய காய வச்சுட்டு இருக்க. அத பார்த்த உடனே நான் ஹெல்ப் பண்றேன் வான்னு சொல்லி ஹீரோ ஹெல்ப் பண்ணி விட்டுட்டு இருக்க. இவ ஹீரோவ கட்டி பிடிச்சிட்டு, என்ன இந்த தடவை என்கிட்ட சாரி கேட்க மாட்டீங்களா? இப்படியே கல் மனசா இருந்துட்டு இருக்கீங்க. பொண்டாட்டி கிட்ட மன்னிப்பு கேட்க கத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோவ கட்டி பிடிச்சிட்டு இருக்க. என் புருஷன் என்ன சமாதானப்படுத்துறதுக்காக என்ன பண்ணாலும் ஒத்துக்குவேன். கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவோட கண்ணத்துல கிஸ் பண்ணிட்டு அவனை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இவனும் ஹீரோ என்ன கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இப்ப இவங்க 2 பேரும் இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா போய் ஜன்னலை ஓபன் பண்ணி வைக்க அந்த இடத்துல வான வேடிக்கையா வெடிச்சிட்டு இருக்க. அத பார்த்த உடனே இவளுக்கு பயங்கர சந்தோஷம். என்ன சமாதானப்படுத்துறதுக்காக தான் இதுவான்னு கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இப்ப இவள பாத்தீங்கன்னா என்னதான் நீங்க சமாதானப்படுத்தினாலே இன்னைக்கு நைட்டு என் கூட ஒண்ணா இருக்க கூடாது. அதனால போய் பக்கத்து ரூம்ல படுத்துக்கங்க. எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு இவ படுத்து தூங்கிட்டு இருக்க. இந்த சைடு இவங்க 2 பேரையும் தான் காட்டுறாங்க. அவன பாத்தீங்கன்னா அவள கூட்டிட்டு தனியா டேட்டிங்க்கு வந்துடுறான். இப்ப அவளுக்காக இவன் பாட்டு பாடி அவளை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க. "இங்க பாரு, நீ என்னோட புருஷன்றத மறந்துறாத. உன்னோட காச வீணா செலவு பண்ணாதன்னு" சொல்ல, "இனிமே நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். என் பொண்டாட்டிக்காக ஒரு சின்ன கிஃப்ட். இதுல உள்ள கார்டு, இதுல உள்ள சொத்து எல்லாம் உனக்காக தான். உனக்கு குடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்" அப்படின்னு சொல்ல, "பணத்துக்கோ, காசுக்கோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாமே என்கிட்ட இருக்கு. நீ எனக்கு நல்ல புருஷனா இருந்தா அதுவே போதும்ன்னு" சொல்லிட்டு அவ இந்த இடத்த விட்டு போக, இவன பாத்தீங்கன்னா, இதுக்கு மேல எப்படி ரொமான்டிக்கா பேசுறதுன்னு தெரியலையே. பேசாட்டுக்கு அம்மாக்கு கால் பண்ணுவான்னு, இவ அவனோட அம்மாக்கு கால் பண்ணி, "அம்மா நான் என்னோட பொண்டாட்டிக்கு ஏதாவது கிஃப்ட் குடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏதாவது ஐடியா குடுங்களேன். ப்ளீஸ்மா" அப்படின்னு சொல்ல, "கண்டிப்பா ஐடியா தரேன்டான்னு" அவங்க அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, இப்படி ஃபூயான்னு கூட பேசிட்டு இருக்கத அவங்க அப்பா அந்த பக்கம் கேட்டுட்டு, விட்டா அவங்க எல்லாரும் இப்படியே வாழ்ந்துருவாங்க போலயே. இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பமே இல்ல. எப்படியாவது அவங்க எல்லாரையும் பிரிச்சே ஆகணும்னு அவரு வில்லத்தனமா பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவங்க 2 பேரையும் தான் காட்டுறாங்க. இவ கண்ண முழிச்சு பார்த்து, "எனக்கு ஒரு கிஸ் பண்ணுங்க" அப்படின்னு சொல்ல, அவன் அமைதியா படுத்திருக்கான். அத பார்த்தோனே இவள பார்த்தீங்கன்னா, "ஒரு கிஸ் கூட பண்ண மாட்டியா? போடா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொல்றத பார்த்தவுனே, ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு, அவ கூட பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. "போதும் போதும் இதுக்கு மேல எதுவும் வேண்டாம்ன்னு" சொல்ல, "அதெல்லாம் முடியாது பொண்டாட்டி. எனக்கு என்ன தோணுதோ பண்ணுவேன்னு" இவன் பெட்ஷீட்ட விலக்கிட்டு பார்த்துட்டு இருக்க. அத பார்த்து இவ ஆன்னு கத்திட்டு இருக்கா. பொண்டாட்டி கிஸ் பண்ணும்போது இப்படி நடக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் தான். அதுக்கே இப்படி வெட்கப்படுறேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வெட்கம் இல்லையே. சரி டைம் ஆயிடுச்சு வாங்க போலான்னு 2 பேரும் இந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஃபுச்சன் பாத்தீங்கன்னா, அவளுக்கு என்னோட ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருக்கு. என்னோட பெர்ஃப்யூம் பிடிச்சிருக்கு. இதுக்கு மேலே என் பொண்டாட்டிய இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற மாரி இவன் யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு, அவ குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கா. இவ ஆஃபீஸ்க்கு வந்து வேலை பார்த்துட்டு இருக்க. அவளுக்கு ஹீரோ தான் மெசேஜ் அனுப்புறான். "உனக்காக படிக்கட்டுல வெயிட் பண்றேன் வான்னு" சொல்ல, இவள ஹீரோவ பார்க்க வந்துடுறான். "எதுக்காக என்ன கூப்பிட்டீங்கன்னு" சொல்ல, "நீ காலையில சாப்பிடலன்னு கேள்விப்பட்டேன்.
அதனாலதான் உனக்காக சாப்பாடு ஜூஸும் எடுத்துட்டு வந்தேன். இந்தான்னு சொல்லி குடுக்க, இவ்வளவு சந்தோஷமா குடிச்சிட்டு போகும்போது, ஹீரோவ திரும்பி பார்த்து அவன் கன்னத்துல கிஸ் பண்ணிட்டு போக, அத பார்த்த உடனே இவன பார்த்தீங்கன்னா, என் பொண்டாட்டி என்ன கிஸ் பண்ணது, ஆஃபீஸ்ல ரொமான்ஸ் பண்றது கூட பார்க்க நல்லதாப்பா இருக்கு அப்படின்ற மாரி, இவன் மனசுல சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். இந்த சைடு இவன் வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சுறா. இப்போ நைட் ஆகுது. நைட் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட அம்மாவ பார்க்க வந்துட்டு இருக்கா. அவங்கள பார்த்தீங்கன்னா, ஃபுயாங்க கூட்டிட்டு ஏதோ ஒரு செலிபிரிட்டிய பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இப்ப இவங்க எல்லாரும் இந்த செலிபிரிட்டிய பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம், அவங்க இவள கூட்டிட்டு வந்து வீட்ல டிராப் பண்ண, வந்து பார்த்தா ஹீரோ அவங்க அப்பா கூட பேசிட்டு இருக்கான். அத பார்த்த உடனே இவள பார்த்தீங்கன்னா, "என்னங்க நான் வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "அப்பா நீங்க பார்த்து வீட்டுக்கு போங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு" சொல்லி அவன் ஹீரோயின கூட்டிட்டு வர, இவள பார்த்தீங்கன்னா நடக்க முடியாம நடந்து வந்துட்டு இருக்கா. அத பார்த்த உடனே இவன பார்த்தீங்கன்னா, "என் மேல ஏறிக்க பொண்டாட்டி நான் தூக்கிட்டு வரேன்னு" சொல்ல, இவளும் சரின்னு ஹீரோ மேல ஏறிட்டு இருக்க. ஹீரோ தான் அவள தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஃபூயாங் பார்த்தீங்கன்னா, ஜூகிவ பார்க்கறதுக்காக அவளோட இடத்துக்கு வந்துட்டு இருக்க. "இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன் ஸ்டுடியோக்கு போகலையான்னு?" கேட்க, "என் பொண்டாட்டிய பார்க்கணும்னு தோணுச்சு. அதனால தான் வந்துட்டேன்" இவன் சொல்ல. இவன் இப்படி சொன்னவுடனே அவள பார்த்தீங்கன்னா, அவன புடிச்சு கிட்ட இழுத்து கிஸ் பண்ணிட்டு, "எனக்கு 1 ஹவர் டைம் இருக்கு அடுத்த மீட்டிங்க்கு. அந்த 1 ஹவர்க்குள்ள உன்னால என்ன முடியும்?" அப்படின்னு சொல்லி கேட்க, அத பார்த்தவுடனே இவன பார்த்தீங்கன்னா, "பொண்டாட்டி கவலைப்படாத என்னால முடியும்ன்னு" சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னவுடனே அவள பார்த்தீங்கன்னா, "நாளைக்கு பார்த்துக்கலாம் கிளம்புன்னு" சொல்லி அவன அங்கிருந்து தொரத்தி விட, இவன் வீட்டுக்கு வந்துடுறான். என் பொண்டாட்டி ஃபர்ஸ்ட் ஓகே பண்ணா. அப்புறம் வேண்டான்னு சொல்ட்டா. ஏன் வேண்டான்னு சொன்னா? ஒண்ணும் புரியலையே. ஒருவேளை நான் எதுக்கும் ஆகாதவன்னு நெனச்சுட்டா போலயே! எப்படி உசார் பண்றதுன்னே தெரியல கடவுளேன்னு, இவன பாத்தீங்கன்னா நேரா ஹீரோவ பாக்குறதுக்காக வந்துடுறான். இப்ப இவன் ஹீரோ கிட்ட வந்து, "ஏய்! நீயும் உன் பொண்டாட்டியும் நல்லா தானே இருக்கீங்க. என்னால என் பொண்டாட்டிய கரெக்ட் பண்ண முடியல. எப்படி ஜூக்கிவ கரெக்ட் பண்றதுன்னு ஐடியா குடுன்னு" சொல்லி கேட்டுட்டு இருக்க. அத பார்த்தோனே இவன பாத்தீங்கன்னா, "உன் புருஷன நீ ஒழுங்கா பாத்துக்கலையா? வீட்ட விட்டு ஓடி வந்துட்டா போல. இங்க வந்து ஏதோ புலம்பிட்டு இருக்கான்னு" ஜூக்கியுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்க. அத பார்த்தவுடனே அவன பாத்தீங்கன்னா, "இவன்லாம் ஒரு அண்ணனா? ஐடியா கேட்டு வந்தா இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ ஐடியா குடுத்தா தான் நான் இந்த இடத்த விட்டு போவேன். இல்லன்னா இந்த இடத்த விட்டு போமாட்டேன். நீ மட்டும் ஜாலியா உன் பொண்டாட்டி கூட இருக்க. நான் என்னோட பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருக்க வேண்டாமா? எனக்கு இந்த குடும்பத்தோட தலைவன்ற பொறுப்புலாம் கிடையாது. அதனால எனக்கு என் பொண்டாட்டி மேல மட்டும் தான் ஃபோக்கஸ்ன்னு" சொல்லிட்டு போக, அத பார்த்தவுடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, அவன் சரியா சொன்னான். அவனுக்கு இந்த குடும்ப பொறுப்பு மேலலாம் அக்கறை கிடையாது. அவன பொறுத்தவரைக்கும் அவன் சந்தோஷமா இருக்கணும். நானும் அப்படிதான் இருக்கணும். என்ன பொறுத்தவரைக்கும் நானும் என் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருக்கணும். அத பத்தி தான் நான் யோசிக்கணும்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு இவங்க 2 பேரையும் தான் காட்டுறாங்க. இப்ப அவங்க அக்கா பாத்தீங்கன்னா, "உன்ன ஃபியூச்சர் நல்லபடியா பாத்துக்கிறேனா" அப்படின்னு சொல்ல, "நல்லதா பாத்துக்கிறாரு. ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காரு. 8 மணிக்கு சாப்பிடணும், 10 மணிக்கு தூங்கணும், காலை சாப்பாடு கண்டிப்பா சாப்பிட்டாகணும்னு ரொம்ப உயிர வாங்குறாருக்கா. எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமே அவன டைவர்ஸ் பண்ணிடணும்னு" இவ சொல்லிட்டு, இப்ப அவன் என்ன கேட்கிறானா, "உன்னோட புருஷன் உன்கிட்ட நல்லபடியா நடந்துக்கிறானா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நல்லபடியா தான் நடந்துக்கிறான்னு" இவளும் சொல்றா. அத பார்த்தோன அவள பாத்தீங்கன்னா, "அப்படின்னா உனக்கு அவன புடிச்சிருக்கா? நீ அவன காதலிக்கிறியான்னு" சொல்ல, அப்படின்னும் சொல்ல முடியாதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. "அப்படின்னா வா 2 பேரும் ஒண்ணா டைவர்ஸ் பண்ணிடலாம்னு" இவ சொல்ல, அத பார்த்து அவங்க அக்கா சிரிச்சுட்டு இருக்கா. இவன் கால் பண்ணி, "உன்ன பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெளிய மழை பெய்யுற மாரி இருக்கு. அதனால தான் வந்தேன்னு" சொல்ல, "நான் வீட்டுக்குள்ள தானே இருக்கேன். என்ன பத்தி ஒண்ணும் கவலைப்பட வேணாம்னு" சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா, "உனக்கு தான் இடி மின்னல்ல பயம் இல்ல. அதனால தான் உன்ன பார்க்க வந்தேன். வெளிய வான்னு" சொல்ல, இவ்ளோ வெளிய வரா. இப்ப வெளிய வந்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு, "நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். அந்த விஷயத்த இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னால நீ இல்லாம இருக்க முடியாது. நீயும் நானும் ஒண்ணா சேர்ந்து தான் நல்ல ஃபேமிலிய உருவாக்க முடியும்னு" சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னத கேட்ட உடனே அவள பாத்தீங்கன்னா, "என்னால நம்பவே முடியல. ஆனா நீங்க எப்ப பார்த்தாலும் அன்ரொமான்டிக்கா இருப்பீங்க. மத்தவங்க முன்னாடி உங்க காதல வெளிக்காட்ட மாட்டீங்களே! அப்படி இருக்கிறப்ப என்னால உங்க கூட லைஃப் லாங் வாழ்றதெல்லாம் கஷ்டம் தாப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அத பார்த்தவொடனே இவன பார்த்தீங்கன்னா, "இதுவரைக்கும் என் மனசுல என்ன இருக்குன்னு மறைச்சுட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். முடிவு உன்னோடதுன்னு" சொல்ல, இவள பார்த்தீங்கன்னா, "எனக்கு உங்கள ரொம்ப புடிச்சிருக்கு. அதனால தான் இப்படிலாம் பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னே தெரியல. உங்கள பார்க்குறப்பலாம் கடிச்சு திங்கணும் போல இருக்குன்னு" சொல்லி, இவ ஹீரோவ பிடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவோட காது செவந்து போகுது. அத பார்த்தவுடனே இவள பார்த்தீங்கன்னா, "உங்களோட காது செவந்து போச்சுன்னு" சொல்ல, இவன் இப்படி சொல்றத பார்த்த உடனே ஹீரோ வெட்கப்பட்டுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் 2 ஜோடியும் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா, அப்பாவ பார்க்கறதுக்காக தான் போயிருக்காங்க. இப்ப அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, "என்னடா ஆச்சு? அந்த பொண்ணுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் குடுத்துட்டியான்னு?" சொல்ல, "இல்லப்பா, நான் எதுவும் அவளுக்கு சொல்லிக் குடுக்கல. சொல்லிக் குடுக்கவும் நினைக்கவும் இல்ல. அவ சந்தோஷப்படி அவ இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால என் பொண்டாட்டிய அப்படியே விட்டுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அத பார்த்தோம்னா அவர பார்த்தீங்கன்னா, "இப்படியே பேசிட்டு இருந்தா என்ன பண்றது? அந்த பொண்ணு என் மூத்த மருமகன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெட்கமா இருக்கு. இந்த மாரி சின்ன பொண்ணுலாம் என்னால மூத்த மருமகன்னு சொல்லிட்டு இருக்க முடியாதுடா. ஒழுங்கா அவள டைவர்ஸ் பண்ணிரு. அதுதான் நல்லதுன்னு" சொல்லிட்டு இருக்க.
இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இந்த மாதிரி ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும்? சின்ன வயசுல இருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததுனால தான் என்னோட சந்தோஷத்த இழந்துட்டேன். அந்த விஷயத்த இப்பதான் புரிஞ்சுக்கிறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, அவங்க அம்மாவும் இவங்க 2 பேருக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஜூக்கியோவ பாத்தீங்கன்னா, என் தங்கச்சிய யாராலயும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவ விருப்பப்படி தான் இருப்பா. என் தங்கச்சி உங்க பையன டைவர்ஸ் பண்ணணும்னு நெனச்சாலும் கண்டிப்பா அதுக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்ல, அத பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "அக்கா நான் என் புருஷன டைவர்ஸ் பண்ணிட்டு வந்தா நீ என் கூட இருப்பியான்னு கேட்க, கண்டிப்பா அவன் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோக்கு பயமாயிட்டு இருக்கு. இந்த சைடு இவன பாத்தீங்கன்னா, "நான் உன்ன டைவர்ஸ் பண்ண மாட்டேன். எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம்" அப்படின்னு அவன் ஹீரோக்கு சிக்னல் காமிச்சிட்டு இருக்கான். "உன் பொண்டாட்டினா என்னன்னு கேளுடா" அப்படின்ற மாரி. அத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "பொண்டாட்டி உண்மையாவே நீ என்ன டைவர்ஸ் பண்ண போறியான்னு" சொல்ல, "அதெல்லாம் இல்லங்க. எங்க அக்கா என் கூட இருப்பாங்களான்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். அதனால தான் கேட்டேன்னு" சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்ன உடனே தான் ஹீரோக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, "இந்த கல்யாணத்துக்கு நான் என்னைக்குமே ஒத்துக்க மாட்டேன்னு" சொல்ல, அத பார்த்த ஃபூயான் பாத்தீங்கன்னா, "நீங்க இப்படியே சொல்லிட்டு இருங்க. நான் என் பொண்டாட்டிய கூட்டு போறேன். எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம்னு" சொல்லிட்டு, அவன் ஜூங்கியோட கைய பிடிச்சுட்டு போக, இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, "எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம். இனிமே நாங்கலாம் இங்க வரமாட்டோம்னு" சொல்லிட்டு, அவன் ஹீரோயின கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. அதுல பாத்தீங்கன்னா, "அத்த நீங்களும் வாங்களேன்" அப்படின்னு சொல்ல, "இதுக்கப்புறம் நான் பணக்கார வீட்டு மருமக கிடையாது. என் புள்ளைங்களுக்கு அம்மாவா இருந்தா போதும். நானும் உங்க கூடவே வரேன்னு" சொல்லிட்டு, எல்லாரும் வீட்ட விட்டு வந்துட்டு இருக்க. எல்லாரும் "எங்க போறீங்க என்ன விட்டுட்டுன்னு?" அவரு கத்திட்டு இருக்க. இவங்கள பாத்தீங்கன்னா, "நீங்க சொல்றதுக்கு நாங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டோம்னு" சொல்லிட்டு, எல்லாரும் வீட்ட விட்டு ஒண்ணா வெளிய வந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஜோடியா ஒண்ணு சேர்ந்துட்டு வீட்ட விட்டு வெளிய வரதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா புடிச்சிருக்கா, பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பார்க்குறேன். பாய்.